ஓகே, மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 10லிருந்து 12 வசனங்கள் வரையிலும் சேர்ந்து படிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகை நிலையத்திலிருந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கேள்வியை முன்னாடி வச்சு தான் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். அது என்ன கேள்வின்னா, இன்றைக்கு விசுவாசிகள் ஏன் நன்றாக இல்லை என்பதற்கு நம்ம பதிலை தான் ஒவ்வொரு வாரங்களும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த கொடுத்தல், தசம பாகம் என்ற காரியங்கள். இதை பற்றி திரும்ப நான் பழசுக்கு போக வேணா, நிறைய காரியங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. யூடியூப்லலாம் அதை நம்ம விட்டுருக்கிறதுனால நீங்கள் திரும்ப அதை என்ன பண்ணலாம், திரும்ப அவைகளை பார்த்து நீங்கள் வளருவதற்கு ஏதுவாக அமையும். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், போன வாரத்தில் பார்த்ததோடு நான் உங்களை கொண்டு போகலான் இருக்கிறேன். கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த கொடுக்குற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம்னா, அதாவது ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யலாம், தவறேதும் கிடையாது. ஆனால் ஏழைகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி என்று ஒன்று இருக்கும் என்றால் சுவிசேஷம் மட்டுமே என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம். ஏனென்றால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு முத அவர் எடுத்துரைத்த காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஒரு முதல் காரியத்தை நம்ம கூட்டிட்டு பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ கிறிஸ்துவின் மீது இருந்த அபிஷேகம் முதலாவது காரியம் என்னன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷம். ஆகதான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அதிகமாக பிரசங்கம் செய்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நிறைய டீச்சிங் தான் நிறைய பண்ணியிருக்கிறார். அற்புதங்கள் பிரசங்கங்கள் மட்டுமல்லாமல் அதோடு கூட நோய்களை சுகமாக்குறது, பிசாசுகளை துரத்துறது என்கின்ற பல்வேறு விதமான அற்புதங்கள் எல்லாம் பின்னாடி செஞ்சிருக்கிறார். முதல்ல டீச்சிங், அப்புறமேட்டு தான் அற்புதங்கள், மெராக்கள் எல்லாமே வந்திருக்கிறது. அப்போ முதலாவது கிறிஸ்து இயேசு செய்த ஒரு பெரிய ஒரு காரியம் தரித்திரருக்கு சுவிசேஷம். அப்போ நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் செய்வது தப்பு கிடையாது. ஆனால் அது எல்லாம் நிரந்தரம் அல்ல. திரும்ப 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 நம்முடைய கரங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சுவிசேஷம் மட்டும் பதில். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் காலாகாலத்துக்கு அவங்க ஏழையாகவே இருக்க முடியாது. அவர்கள் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே செழிப்பார்கள், முன்னேறுவார்கள். இந்த பூமியிலே ஏழை என்ற பேச்சுக்கே கிறிஸ்துவ சபைகளில் இடமில்லாமல் போய்விடும் என்பதை பற்றி தான் போன வாரத்தில் பேச ஆரம்பித்தோம். கடவுள் மனுஷனை உண்டாகும் போது எப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்றால், அவரை போல உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சாயல் என்பது என்ன? அவருடைய சாயல் எப்போதுமே என்னவென்றால் கொடுக்கிறது, கிவிங். அப்போ இப்போ கொடுக்கறத பற்றி பேசும்போது நம்ம இது ஒரு உபதேசம் அல்ல, இது குணாதிசயத்தை போதிச்சுட்டு வரோம். பல காரியத்துக்கு உபதேசம் என்று இருக்குது. உங்கள் சபையின் உபதேசம் என்ன, அந்த சபையினுடைய உபதேசம் என்னலாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நம்ம உபதேசத்தை போதிக்கல, கேரக்டரை போதிக்கிறோம். யாருடைய கேரக்டர்? தேவனுடைய கேரக்டர். தேவனுடைய குணம் என்றால் என்ன? அது கொடுக்குற ஒரு குணம். பாருங்கள், இந்த உலகத்தை உண்டாக்கும் போதே எல்லா சிருஷ்டிப்புக்குள்ளுமே பார்த்தீங்கன்னா தேவன் இந்த கிவிங் என்ற சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார், கொடுக்குற ஒரு காரியத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். பாருங்கள், சூரியன் இருக்குது, காலையில் இருந்துச்சோன்னா அது வேலையை மனுஷனுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. இல்லை நான் இல்லை நம்ம உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சூரியன் எப்போதுமே தன்னை இறுக்கி கொள்வது கிடையாது. அது வெளிச்சம் கொடுக்கலன்னா அதனுடைய மகிமே அதுக்கு இல்லாமல் போயிடும். அதே போல் பூமியை எடுத்துக்கொள்ளுங்கள், பூமி மனுஷனுக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. வானத்தை எடுத்துக்கங்க, வானம் மனுஷனுக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. மரம் செடி கொடிகள் எடுத்து பாருங்கள், எல்லாமே மனுஷனுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்குது. ஏதாவது இந்த சிருஷ்டி, தேவன் உண்டாக்குன சிருஷ்டிகளிலே கொடுக்கறத நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, கொடுக்கறத நிறுத்த முடியாது. நீ உங்கள் வீட்டில் வளர்கிற மரம் செடி கொடிகள், இல்லை நம்ம மார்க்கெட் போகிறோம் பாருங்கள், இந்த மார்க்கெட்டில் விளையிற எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மனசில் வச்சுக்கணும். மார்க்கெட்டை சுற்றி பார்க்குறது எல்லாமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இயற்கையானது மனிதர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கொடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தக்காளி வாங்க போகிறீங்களா, வெங்காயம் வாங்க போகிறீங்களா, அந்த வெங்காய செடியும் தக்காளி செடியும் நமக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால்
வீட்டில் டேஸ்டான ருசியான குழம்பு வைக்க முடியாது. என்னதான் காய்கள் போட்டாலும் வெங்காயம் தக்காளி இல்லைன்னா அந்த காய் ருசியாகவே இருக்காது. மற்ற எல்லாம் எந்த ஒரு காயும் எடுத்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அந்த கிவிங் சிஸ்டம் தான். எல்லா காரியத்திலும் கடவுள் வந்து அவர் மட்டும் கிடையாது, தேவன் மட்டும் அந்த கிவிங் ஆள் கிடையாது, கொடுக்கிறவர் கிடையாது. அவர் உண்டாக்குன எல்லா சிருஷ்டிகளுமே கொடுக்கிற சிஸ்டத்தோடு தான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதே போல தான் மனுஷனையும் கர்த்தர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்றால் கொடுக்கிறவனாக தான் உருவாக்கி வச்சிருக்கார். இது நம்ம நிப்பாட்டிட முடியாது. ஏன்னா அநேக நேரத்தில் பாருங்கள், சில கள்ள உபதேசம்லாம் எழுப்பி கொடுக்கவே கூடாதுன்றதுலாம் அநேக கள்ள உபதேசத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொடுக்கறத நம்ம நிப்பாட்டிட்டோம்னா தேவனுடைய கேரக்டரே நம்ம இழந்து போகிற மாதிரி ஆயிரும். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால், மனம் திரும்புகிறான் என்றால் என்ன அர்த்தம்னா, சில சொல்ல மனம் திரும்பிட்டியான்னு கேட்பாங்க. நம்ம சொல்கிற கவனமாக கேளுங்க, மனம் திரும்பினதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், பல காரியம் இருக்குது. ஆனால் அது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அவன் மனம் திரும்புகின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு காரியம், மனுஷன் ஆதி நிலைமைக்கு அவன் திரும்புகிறான். ஆதியிலே கர்த்தர் மனுஷனை எப்படி உண்டாக்குனாரோ அந்த சிஸ்டத்துக்கு நேராக மனுஷன் திரும்புகின்றான். எப்படி? கொடுக்கிறவனாகவே திரும்புகின்றான். ஒருவன் கொடுத்தாலே அவன் மனம் திரும்பிட்டான்னு அர்த்தம். ஹலோ, இருக்கிறீங்களா? ஒருவன் கொடுக்க ஆரம்பித்தா நல்லா புரிஞ்சுக்கணும், ஆள் கொஞ்சம் மனம் திரும்பின ஆளுப்பா. அது கொடுக்காத ஆள் பார்த்தீங்கன்னா இந்த மனம் திரும்பாத ஆட்கள், அது வந்து தேவனுடைய கேரக்டரை வெளிப்படுத்த இஷ்டமில்லாத ஆட்களாக இருக்கிறார்கள். அப்போ தேவன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா முந்தி நமக்கு வந்து கொடுக்குறார். எப்போதுமே கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளல் அவர் தான் முதலாவது நமக்கு எல்லா காரியத்தையும் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இப்பொழுது நம்ம படித்த அந்த வேத பகுதிக்கு நேரம் நம்ம போக ஆரம்பிப்போம். இங்கிருந்து ஒரு சில காரியத்தை நம்ம தியானித்துட்டு பல காரியத்தை சொல்லி இன்னைக்கு இதை நிறைவு செய்ய இருக்கின்றோம். மல்கியா 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். மன்னிக்கவும், முதலாவது 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போது முதல் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அப்போ தேவனை அறிந்து வாழ்கிறவர்கள் தேவனுக்கு கொடுக்கும்போது அன்பு, மரியாதை, கனத்தின் நிமித்தமாக கொடுக்க வேண்டும். அதற்காக தான் மல்கியா புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 1:6 படிப்போம், எடுத்துக்கோங்க. எல்லாரும் கவனத்தை காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையில் வைங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் அப்படி 1 by 1 படித்து காமிக்கிறேன். படிப்போம், எடுத்துக்கோங்க. யாராவது சத்தத்தை உயர்த்தி படிங்க பார்க்கலாம். கவனிச்சிங்களா என்ன சொல்கிறாருன்னு? மல்கியா என்ன சொல்கிறாருன்னா, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுறாங்களே, கனம் நடக்குது இல்லை, மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? கவனிங்க, கடவுள் வந்து கனத்தை எதிர்பார்க்கிறார், கடவுள் மரியாதை எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து எதிர்பார்க்காத ஆளும் கிடையாது. சாதாரண இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுமே கனத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஏதோ ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க பாருங்கள். ஒருத்தரை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க, தொலைஞ்சிங்க, அந்த மீட்டிங் முடிச்சோன்னுமே எப்படி என் பேரை விடலாம், இந்த கூட்டத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கிறேன், இந்த கூட்டத்துக்காக மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருக்கு, ஒரு நன்றி சொன்னீங்களா, நீங்கள் எனக்கு அது பண்ணலாம் இது பண்ணலாம் அதை கேட்கல. ஏதாவது வாழ்த்து சொல்லும்போது நன்றி சொல்லும்போது ஒரு இங்கே பாருங்கள், நிறையா இந்த ஊழியக்காரங்க கூட்டத்துக்கு நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இந்த ஊழியக்காரங்க கூட்டத்தில் கடைசியில் சண்டை வரும் பாருங்கள். என்ன சண்டைனா இந்த சண்டை தான் வரும். ஒரு தேங்க்ஸ், இவ்வளோ உழைச்சேன் இந்த கூட்டத்துக்கு, இவ்வளோ உழைச்சின்னு ஒரு நன்றி சொன்னாங்களா. சாதாரண மனிதர்களே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கனத்தை எதிர்பார்க்கிறார்கள். தப்பு கிடையாது, ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்ப்பதில் தவறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல தேவன் அதை எதிர்பார்க்கறதுக்கு அவர் முழு ரைட்ஸ் அவருக்கு இருக்குது, முழு அத்தாரிட்டி அவருக்கு இருக்குது. இந்த உலகத்திலே கனத்துக்குரிய ஒரு பாத்திரர், மரியாதைக்கு ஒரு பாத்திரர் யார் என்றால் கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே. அதை கேட்குறாங்க, சரிங்க ஆண்டவரே, எப்படி நாங்கள் உங்களை அசட்டை பண்ணணும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், என் பீடத்தின் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. என்ன சொல்கிறாரு, கனம், கனத்தை பற்றி பேச என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படி நீ கனம் பண்ணாமல் போகிறேன்னு சொல்லும்போது எந்த காரியத்தை வச்சு அவர் லிங்க் பண்ணுறாருன்னா, கொடுக்குற காரியத்தை வச்சு லிங்க் பண்ணுறார். அப்போ என்ன காமிக்கிறார் இந்த மல்கியா, என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை கனம் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தில் அதி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
கொடுப்பதின் மூலமாக கர்த்தருக்கு நாம் கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறோம் என்பதை காண்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் கர்த்தரை கனம் பண்றாங்களா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. டெஸ்ட் எப்படி எடுக்கலாம்? ஒருத்தர் கர்த்தரை கனம் பண்றாங்களா இல்லையா எப்படி தெரியும்? அவங்க கொடுக்குற விதத்தை வச்சே அவங்க கர்த்தரை கனம் பண்றாங்களா இல்லையான்றது தெரிஞ்சிடும். வந்து புரியுதுங்களா? அடுத்தது 8ஆம் வசனம், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும், பாருங்க பலியை தான் பத்தி பேசுறார். அப்ப கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறது என்பது கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு கிரேட்டஸ்ட் காரியம். கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிறார் என்னன்னா, ஏன்பா உலகத்துக்கு நீ நல்லது கொடுத்துட்டு கர்த்தர்கிட்ட வரும்போது மட்டும் இப்படி மோசமானது கொடுக்குறியே, இது உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்கிறார். சொல்றாரு, நீ வந்து உன் அதிபதி கொடுத்துப்பாரு, ராஜாவை கொடுத்துப்பாரு, என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருன்றார். அப்போ நல்லா திரும்ப சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய இருதயத்தை எங்கே கவனிக்கலாம், கடவுள் மேலே எப்படி ஒரு மனிதனுடைய இருதயம் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கொடுக்குற விஷயத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கண்டுபிடிக்கலாம், செக் பண்ணலாம். சொல்கிறார் காணிக்கை 6ஆம் சொல்ல, காணிக்கை எங்கப்பா அப்படின்னு கேட்குறார். கனம்னா என்ன, என் கனம் எங்கன்னா என்ன கேட்குறாரு, எங்கே போய் எங்கே காணிக்கை எங்கே, காணிக்கை எங்கேன்னு கேட்குறது மூலம் என்னது கேட்குறாரு, என் கனம் எங்கே, என்னுடைய அன்பு எங்கே, என் மேலே வச்சுருக்க அன்பு இருக்குதா, கனம் இருக்குதா எங்கே அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்குறோம். வந்து அப்போ நல்லா கவனிக்கணும், நம்ம இந்த பூமியிலே ஒரு காரியத்தை செலவு செய்வதன் மூலமாக தான் நம்ம உள்ளத்தாங்க எங்கே வச்சிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் நான் தேவன் என்றால் என் கனம் எங்கே. பைபிளில் பார்க்குறோங்களா, உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16-18 வசனம் வரை பார்க்கும்போது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர் நீர், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை தந்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிரு சொல்றாரு. இது என்னால வந்துச்சுன்னு சொல்லாத. அப்படி சொல்லும் போது நடக்குதுன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம மறந்துடுறோம், கனஈனம் பண்ணுகிறோம். அதை சொல்ற, இது நான் சம்பாதிச்சது, இது ஏன் பொருள், இது என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய காரியம் என்று சொல்லாத. அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை காண்பிக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நேரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு 100 ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல, 1000 ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல, 10,000, 1 லட்சம், 1 கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் கொடுத்தது நீர் என்ற அந்த மனநிலை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உருவாக்க வேண்டும். 100 ரூபா கொடுத்தா கர்த்தர் கொடுத்தாருன்றாங்க, ஆனால் லட்சங்களும் கோடியும் கொடுத்தா இதெல்லாம் நான் சம்பாதிச்சதுன்றாங்க. கிடையாது கிடையாது. 100 கோடியாக இருக்கட்டும், மில்லியனாக இருக்கட்டும், ட்ரில்லியனாக இருக்கட்டும், எவ்வளவு உங்களை தேடி வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கும் என்றால், கர்த்தாவே இத்தனையும் கொடுத்தது நீங்கள் ஆண்டவரே. இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன், கர்த்தரை கனம் பண்ணுறது குறையாது. நம்ம அநேக நேரத்தில் சின்ன தொகையாக இருந்தால் மட்டும் நீயும் கொடுத்ததுன்றது, பெருசெல்லாம் வந்தால் ஆண்டவரே இது எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தெரியுமா, இது வாங்குறதுக்கு எவ்வளவு நேரங்களை செலவு பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தாவீது என்ற பக்தன் அரசன் அவர் சொல்கிறாரு, உமது கரத்தில் வாங்கி உம்மிடத்தில் கொடுக்குறோம் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மண்ணில் பாருங்க, ராஜாவுக்கு இருக்கின்ற ஒரு மண்ணில் பார்த்தீங்களா. ஆகவேதான் இந்த பூமியிலேயே கடவுளை அழகாக கனம் பண்ணின ஒரு மனிதன் யார் என்றால் தாவீது. ஆகவேதான் கர்த்தர் பார்த்தாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கொடுத்தலின் மூலமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாம் பார்க்க முடியும், ஒரு மனிதனுடைய அன்பை பார்க்க முடியும், ஒரு மனிதனுடைய கனத்தை பார்க்க முடியும். அநேக நேரத்தில் பாருங்கள், இந்த வசனத்தை சொல்கிறார் இல்லையா, அநேகர் மக்கள் இந்த காணிக்கையின் மூலமாக அன்பை செலுத்தாமலே போகிறார்கள் என்பதை காமிக்கிறார். ஏன்பா நான் எஜமானாலும் எனக்கு பயப்படுற பயம் எங்கே, கனத்தையே செலுத்தாமல் போயிடுறாங்க. வந்து கவனிங்க தேவ பிள்ளைகளே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், நல்லா ஆசீர்வதிக்கப்படுறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா? தேவன்கிட்ட எப்போதுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் பிரயாசம் எடுக்கின்றோம். ஆனால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்ற பிரயாசம் எடுக்கிறது. சர்ச்சுக்கு ஏராளமான மக்கள் வருகிறார்கள் என்றால் எல்லாருடைய கான்செப்டும் என்னவா இருக்குன்னா, அவர்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போகலாமா, அவர்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொண்டு போகலாமா, அவர்கிட்ட ஏதாவது நமக்கு கிடைக்குமா, என்ன கிடைக்கும் பாருங்க. கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுலேருந்து பெரிய பெரிய லட்சாதிபதிகள் கூட எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஏதாவது கிடைக்குமா, இங்கே போனால் ஏதாவது கிடைக்குமா, அங்கே போனால் ஏதாவது கிடைக்குமா, இவங்க தருவாங்களா அவங்க தருவார்களா. நான் சொல்கிறேன், இங்கே வருகிறீர்கள் நல்லது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், பலப்படுகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள்
உங்களுடைய அன்பை காண்பிக்க வேண்டும், உங்களுடைய கனத்தை காண்பிக்க வேண்டும், உங்களுடைய மரியாதையை கடவுளுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்கிறாரு, எப்பா நல்லதெல்லாம் நீ சாப்பிட்டு ஊனமானதையும் நசல் கொண்டதையும் நொல்லதையும் கண் ஊனமானதையும் கொடுக்குறியே. 8ஆம் வசனம் படிச்சோன்னீங்களா? இப்போ 9 படிக்கும். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பார் என்று சேனையின் கர்த்தர் கேட்கிறார். என்ன சொல்றாருன்னா, கனத்தை எதிர்பார்க்கிறார் என்பது கர்த்தர் பணத்தை கிடையாது. கர்த்தர் பணத்தின் மூலமாக கனத்தை எதிர்பார்க்கிறார். பணம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, அது கனத்தால் நிறைந்ததாக இருக்கிறதா என்பது பார்க்கிறார். 10ஆம் வசனம், உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்த மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கைகள் எனக்கு உகந்தது அல்ல. கவனிங்க, நம்ம கனம், மரியாதை, அன்பு என்ற ஒரு எண்ணம் நமக்கு இல்லைன்னா நம்ம கொடுக்கின்ற காணிக்கை தேவனுடைய பார்வையில் உகந்தது அல்ல என்ற ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுக்குறார். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்றைக்கு நம்ம காணிக்கை இதில் பணத்தையும் பொருளையும் எல்லாவற்றையும் கொண்டு தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்க வருகிறோமோ, அந்த நேரத்தில் உங்களுக்கு அன்பு, மரியாதை, கனம் இந்த ஒரு காரியம் மட்டும்தான் உங்கள் மனதில் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஒழிய மற்ற காரியங்கள் உள்ளே இருக்க கூடாது. இந்த இடத்துல பார்க்குறோம், 14 படிக்கிறோம் பாருங்க. 11, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். சொல்றாலே, சுத்தமான காணிக்கை. என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்கிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். இப்படி பேசி பேசியே தேவனை கனஈனம் பண்ணுகிறோம் என்பதை பற்றி சொல்றார். 13, இதோ இது இவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, மந்தையில் கடா இருக்கீங்கன்னா எப்போ பேங்க்ல பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பேங்க்லையும் பீரோலையும் எல்லாம் குவின்னு குவிச்சுக்கிட்டு தேவ சமூகத்தில் வரும்போது, கனம் என்று வரும்போது 10 ரூபா போடுறிய, உனக்கு இது நியாயமா? சம்பளம் இவ்வளோ வாங்கிட்டு நீ 5 ரூபா போடுறிய, இது உனக்கு நியாயமா? மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகின்றது. காலை வேளையில் நீ அந்த இது எதுக்கு சொல்கிறான், உங்களை சபிக்கணுன்றதுக்காக சொல்ல, உங்களுடைய நீங்கள் கொடுக்கின்ற விதம் அந்த கனம் குறைந்து விடக்கூடாது, மரியாதை குறைந்து விடக்கூடாது, அன்பு குறைந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் ஒழிய சபிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆசாரியனுடைய வேலை உங்களை ஆசீர்வதிப்பது தான். இதன் தொடர்ச்சியாக தான், எதன் தொடர்ச்சி? இந்த கொடுக்கறத பற்றி 1ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக வரும்போது தான் 3ஆம் அதிகாரம் வரையும் அதை பேசிட்டே வராரு. 8ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்க. மனுஷன் தேவன் 3:8 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? பாருங்க, கொடுக்கறத பற்றி தான் 1ஆம் அதிகாரத்தில் பேசிட்டு 3ஆம் அதிகாரத்தில் வராரு. பிற்பாடு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. சொல்றது கவனிச்சிங்களா? இவ்வளோ கரையை சொன்னார்ல, இதெல்லாம் எதில் சொல்கிறாருன்னா இந்த கொடுக்கறத பற்றி தான் பேசிட்டு வர்றார். என்னை கனம் பண்ணுறியா, மரியாதை கொடுக்குறியா, அன்பு செலுத்துறியா? மனுஷன் தேவன்கிட்ட திருடலாம், வஞ்சிக்கலாமான்னு என்ன அர்த்தம்னா, மனுஷன் தேவன்கிட்ட திருடலாமா? சில பேர் பாருங்க, அநேக விசுவாசிகள் தேவன்கிட்ட திருடுறாங்க. எந்த விஷயத்தில்? தசமபாகம் காணிக்கை கொடுக்காத பட்சத்திலே நம்ம என்ன பண்ணுறோம், இது எங்கே ஆண்டு உங்களை திருடுறோம் அப்படின்னு எதிலுமே வஞ்சித்தோம் என்கிறீர்களே. என்ன ஆண்டவரே, என்னைய போய் இப்படி சொல்லிட்டீங்களே, என்னைய போய் இப்படி பண்ணிட்டீங்களே, நான் எப்படி வரேன் தெரியும், வாரம் கரெக்டாக வந்துடுறேன், ரைட்டுப்பா, வாரம் வந்துடுறேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள்லாம் படிச்சிடுறேன், ஊழியத்தெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன், கொடுக்குறியா? தசமபாகம் காணிக்கை லிஸ்ட்டு வரும்போது கொடுக்குறியா என்ற ஒரு காரியம். ஆகதான் பாருங்கள், மனுஷன் கடவுளை ஏமாத்துறான்.
எந்த விஷயத்தில் என்று மல்கியா சொல்லும்போது தசம பாகம் காணிக்கை என்றார். தசம பாகம் என்பது என்ன? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தான் என்ன? தசம பாகம் 10 அன்றைய இடத்துல பாருங்க, இந்த ஜிஓடி காட் தசம பாகம் 10 தேவனுக்கு கொடுக்கறத நம்ம நிப்பாட்டுறதுனால ஜிஎஸ்டிக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுது. என்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஜிஓடி மறந்தாங்களோ அவங்க லைஃப்பில் ஜிஎஸ்டி வந்துருச்சு நிறையா. நீங்கள் பாருங்க, இந்த ஜிஎஸ்டி எல்லாம் நம்ம நாட்டை விட்டு வெளியே அகற்ற வேண்டும் என்றால் எல்லாரும் தேவனுக்கு ஜிஓடிக்கு வந்துட்டாங்கன்னா நான் சொல்கிறேன் ஜிஎஸ்டிக்கு அங்கே வேலையே இருக்காது. ஆமேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய மக்களுடைய நிறைய தொகை எதில் போகுது? நான் ஜிஎஸ்டியில் தான் போகுது. எதனால ஜிஎஸ்டியில் போகுது? யோசிச்சு பார்க்கணும். தசம பாகம் காணிக்கை நம்ம சரியாக கர்த்தருக்கு கொடுக்காம, கனம் பண்ணாமல், மரியாதை செலுத்தாமல் நமக்கு சில பேர் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கறதுல கனம், மரியாதை, அன்பு இல்லை. கொடுக்குறாங்க, இது இல்லை. ஆனால் சில பேர் கொடுக்காமலும் அன்பு, மரியாதை, கனத்தை செலுத்தாமலே இருக்கிறீர்கள். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய இருக்கின்ற ஒரு பிரிட்ஜ், பாலம். அப்போ டைத் அண்ட் ஆஃபரிங் என்னன்னா, தேவன் நம்மை கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் என்பதை மறந்து விடக்கூடாது. தேவன் நம்ம இணைக்கின்ற பாலம். பாருங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கள் யார் என்று சொன்னால் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இன்றைக்கும் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரங்க யாருன்னா, அதில் வரக்கூடிய லிஸ்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் யூதன் தான் இருப்பான், இஸ்ரேல் மக்கள் தான் இருப்பாங்க. இஸ்ரேலர்கள் இன்றைக்கு ஏழைகளே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, ஏழையை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டாப் 1. எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்க கால் ஊன்றி நிற்கிறாங்க. எந்த ஒரு பாருங்கள், நம்ம நாட்டில் அதிகமாக கிடையாது. ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நிறைய பேர் உருவாயிட்டாங்க. ஆனால் மற்ற எல்லா இடங்கள்லையுமே டாப் 1 நிற்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய நாடு நம்ம இந்தியாவில் யூதர்கள் இல்லை என்றால் கூட இந்திய நாடு அநேக வெளிநாட்டில் வாழ்கின்ற யூதர்களை நம்பி தான் எதிர்பார்த்தான் பல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, அந்த அளவுக்கு டாப் 1 லிஸ்டில் வரக்கூடியவர்களே யூதர்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், யூதர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்ன இந்த தசம பாகம், இந்த காணிக்கை என்ற முறைகளை சரியாக ஃபாலோ பண்ணுறாங்க, சரியாக கடைபிடிக்கிறாங்க. எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க இந்த தசம பாகம் கொடுக்கின்ற இந்த காரியத்தை நிறுத்தினதே கிடையாது. இவர்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் பின்பற்றுங்க. நிச்சயம் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் கூட ஏழை என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது. இவர்கள் கவனமாக கேளுங்க. இவங்களுடைய ஃபார்முலா என்ன? தசம பாகம் என்ற ஒரு காரியத்தை எப்படி பண்ணுறாங்கன்றது, தன்னுடைய வருமானத்தை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வருமானத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதலாவது அதில் 2 பார்ட்டாக, முதல் பார்ட்டில் டைத்தை ஒதுக்கி வச்சிடுறாங்க. தசம பாகத்தை ஒதுக்கி வச்ச பிற்பாடு மீதம் இருக்கின்ற எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுறாங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா கவனமாக கேளுங்க, ஒரு 100 ஒரு 10 ரூபான்னு கணக்கு வச்சுக்குவோம். கவனமாக 10 ரூபா கணக்கு வச்சுட்டோம்னா அதில் 10ல் 1 போச்சுன்னா மீதி 9 ரூபா இருக்கு இல்லைங்களா? இந்த 9 ரூபாவை 4ஆக பிரிச்சுடுவாங்க. 9 ரூபாவை 4ஆக எப்படி பிரிப்பாங்கன்னா, அது 4ல் அந்த கவனிங்க, அந்த 9 ரூபாவை டிவைட் பண்ணி, திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க, 10ல் 1ஐ தேவனுக்காக எடுத்து வச்சுருவாங்க. மீதம் இருக்கின்ற 9ஐ 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. அந்த 2 பார்ட் என்ன அப்படின் போது, முதல் பார்ட்டில் பார்த்தீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு ஏழைகளுக்கு அதில் ஒரு பார்ட், கவனமாக கேளுங்க, 9% 9% 2ஆக பிரித்து வைப்பாங்க. 2ஆக பிரித்து வச்சு அதில் 1% என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், இப்போ 4.5 நம்ம கணக்கு 4னே வச்சுக்கோங்க. உங்கள் புரியணுன்றக்கா ஈஸியாக புரியும், 4ன்னு வச்சுக்குவோம். 4 நாள் 8 தானே ஃபஸ்ட்டு வருது நீங்கள் கேட்கலாம். நீங்கள் புரியறதுக்காக 4ன்னு வச்சுக்குவோம். அந்த 4ல் அந்த 1 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏழைகளுக்கு பிரித்து வச்சுருவாங்க. 2வது காரியத்தை பார்த்தீங்கன்னா, சேமிப்பு என்ற ஒரு காரியத்துக்கு பிரித்து வச்சுருவாங்க. கவனமாக கேளுங்க, 2வது பார்ட்டை சேமிப்பு என்ற காரியத்துக்கு பிரித்து வச்சுக்குவாங்க. 3வது ஒரு காரியத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிரித்து வச்சுருவாங்க. 4வது ஒரு பார்ட்டு அவசர தேவைகளுக்காக பிரித்து வைப்பாங்க. முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது வேலை என்ற இடத்துல விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பார்ட்டை பிரித்து வைப்பாங்க. 2வது
அந்த அதாவது வருமானத்தில் 10ல் ஃபஸ்ட்டை தேவனுக்கு கொடுத்துட்டு மீதம் இருக்கின்ற காரியத்தை 2 பார்ட்டாக பிரித்து அந்த 2 முதல் பார்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா 4 ரூபாயில் எடுத்திங்கன்னா முதல் 4 ரூபாயில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஏழைகள் அனாதைகள் விதவைகளுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது ஒரு பார்ட், ரெண்டாவது 1 ரூபாய் எடுத்து சேமித்து வைப்பாங்க. மூன்றாவது 1 ரூபாய் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. நான்காவது காரியம் அவசர தேவைகளுக்காக, எமர்ஜென்சிக்காக 4 காரியத்தை பிரித்து வைப்பாங்க. கவனமாக கேளுங்க. முதல் பார்ட்டில் பிரித்து வச்சுட்டாங்களா, மீதி இருக்கிற 4 பார்ட்டுக்கு பார்த்தீங்களா, அதில் தான் அவங்க வாழ்க்கையை நடத்துறது. கவனிச்சிங்களா? காலை நேரத்தில் உள்ள போதா புரிஞ்சுதான் என்ன சொல்கிறதுன்னு? இவ்வளோ நுணுக்கமாக அவங்க வாழ்கிறதுனால தான் இந்த உலகத்தில் அவங்கள மிஞ்சி அவங்கள மேற்கொள்ள அவங்க இடத்த பிடிக்கிறதுக்கு யாராலும் இன்றைக்கு வர முடியல. தன்னுடைய வருமானத்தை அழகாக சிஸ்டமேட்டிக்காக பிரித்து பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது நீங்களா, அதுக்கு நேர் எதிர் மாறா பண்ணிடுறது. நம்ம ஊரில் ஒரு 10 ரூபா ஒரு 100 ரூபான்னு வச்சுருக்கோம், 100 ரூபா சம்பாதிக்கிறோம், 100 ரூபா போய் இன்னொரு 100 ரூபா கடன் வாங்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம். மாதம் ஆரம்பிக்கும் போதே எங்க இந்த வாங்கின 100 ரூபாயும் கடனுக்கு போச்சுங்க, இப்போ இந்த மாதத்தை எப்படிப்பா ஓட்டுவேன், இன்னொரு 100 ரூபாய் யார்ட்டையாவது கடன் வாங்கி தாங்க பொழப்ப நடத்தணும். கவனிச்சு பார்த்தீங்களா எவ்வளவு தரித்திரம் இன்னைக்கு? ஏன் கிறிஸ்தவர்கள் மத்தியில் தரித்திரம் தாண்டவம் ஆடுதான், இதுதான் பிரச்சனை. ஆகவே இது நல்ல சிஸ்டமாக இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க நல்ல சிஸ்டம்னு? நம்ம கூட பண்ணலாம் இல்லையா? டயத்தில் 10ல் 1 எடுத்து பிரித்து வச்சுட்டு அது 2ஆக பிரித்து ஒரு பகுதி என்ன பண்ணணும், ஏழைகளுக்கு என்று ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு பார்ட்டில் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது தொழில் மற்ற காரியங்களுக்கு பிரித்து வச்சுட்டு மூன்றாவது என்ன பண்ண வேண்டும், சேமிப்புக்காக பிரித்து வச்சுட்டு நான்காவதாக எமர்ஜென்சிக்கு வச்சுட்டிங்கன்னா நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய, எமர்ஜென்சின்னு யார்ட்டையும் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எதாவது கொடுப்பாங்களா இவங்க எதாவது கொடுப்பாங்க, நம்ம போக வேண்டிய வழியே இருக்காது. கரெக்டாக வேணா போகிறோம் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணப்போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. மீதம் இருக்கிற 4% அவங்க நல்லா வாழ்கிறாங்க, நல்லா ஓகோன்னு அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு யூதர்களுடைய சிஸ்டமேட்டிக் தான், அவங்க கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் இந்த சிஸ்டமேட்டிக்கே இல்லை. ஏன்னா வரவுக்கு மீறிய செலவாக தான் கிறிஸ்தவங்களுக்கு போகுது. அதனால தான் பாருங்கள் எதுவுமே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அது இவங்க செய்கிற ஒரு முதல் காரியம் தேவனுக்காக தேவனுடைய தசமபாகம் என்ற ஒரு காரியத்தை முதல்ல எடுத்து பிரித்து வைக்கிறதா இவங்க பண்ணுற கர்த்தருக்கு கொடுக்கின்ற கனம் மரியாதை. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். ஏன் இப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக பண்ணுறாங்க பாருங்கள். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், தண்ணீர் இல்லை என்பது பிரச்சனை கிடையாது, தண்ணீரை சேர்த்து வைக்காமல் போகிறாங்க பாருங்கள், அதான் பெரிய பிரச்சனை. அன்றைக்கு நேரம் தமிழ்நாட்டில் வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம், தண்ணீர் இல்லைன்ற பஞ்சம். தண்ணீர்லாம் வேஸ்ட்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக ஆகிக்கிறாங்க தண்ணீரை. எந்த ஒரு மழை தண்ணீரையும் கவர்மெண்ட்டும் வேஸ்ட் ஆகுது, மக்களும் வேஸ்ட் ஆகிக்கிறாங்க இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அநேக காரியங்கள் வேஸ்ட் ஆகப்படுது. டீசல் சிக்கனம் தேவை இக்கணம்னு போடுறாங்க. அப்போ தான் பாருங்கள் நம்ம ஆட்கள் இஷ்டத்துக்கு வண்டியை முறுக்கிக்கிட்டு போகிறது எல்லா இடத்துலையும் பாருங்கள் அப்படியே வளர்ந்துட்டாங்க மக்கள். தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் இல்லைன்ற பிரச்சனை கிடையாதுங்க, சேர்த்து வைக்க முடியல, எல்லாம் ஓட்டையாக இருக்குது, பொத்த பையெல்லாம் இருக்குது. ஆகுதான் இன்றைக்கு இஸ்ரேல் நாடு இந்த மாதிரி காரியத்தை செய்கிறதுனால தான் பல மேலை நாடுகளெல்லாம், பல அரபு கண்ட்ரிஸ் எல்லாம், பல வல்லரசு நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை நோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இஸ்ரேல் டாப் 1ல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே அவங்க கர்த்தரை கனம் பண்ணுறது, கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கறது, கர்த்தரை கொண்டாடுகின்ற விதங்கள் தான். ஆமேன். ஆகுதான் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது எதில் ஆரம்பிக்கணும்னா 10ல் 1 ஆரம்பிப்போம். வருமானத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் 9ஐயும் கேட்கல, கர்த்தர் 10ல் 1 தான் கேட்கிறார். இந்த சொல்கிறாலே, எனக்கு என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகலையெல்லாம் பண்டக சாலைகளை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா இப்போ உள்ள லாங்குவேஜில் என்ன சொல்லணும்னா, என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உன் பர்சன் நீ திறந்தீங்கன்னா ஏன் பர்சன் நான் திறப்பாம்பா அப்படின்றார். ஹலோ, அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள் நம்ம பர்ஸை திறக்கிறதே கிடையாது. சில சொல்ல என்கிட்ட பர்ஸே இல்லையே பாஸ்டர். நம்ம ஆட்கள் எப்போதுமே இப்படி பேசுறதுல 1ஆம் நம்பராக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பர்ஸை திறக்கிறதுனா நம்ம நம்ம வைத்திருக்கின்ற பணம் வைத்திருக்கின்ற இடம், அதுலேருந்து நம்ம கர்த்தருக்காக திறக்க மனமில்லாமல் போகிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் பர்ஸை திறக்கும் போது கர்த்தர் அவருடைய பர்ஸை திறக்கிறேன்றார்.
அவருடைய பரிசு எப்படிப்பட்ட சொன்னா, அவர் சொல்ல உன் பரிசு சின்ன பரிசுப்பா, என் பரிசு வந்து இந்த உலகத்தில் இது எவ்வளவு மெஷர்மெண்ட் வச்சாலும் என் பரிசை உன்னால அளக்க முடியாது. ஆகவே வானத்தின் பலகணிகளை திறக்கிறார், இடம் கொள்ளாமல். அவர் சொல்றார், நோ ரூம் ப்ராப்ளம்ஸ். வைக்கக்கூடிய உங்களுடைய அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தெல்லாம் வைக்கிறதுக்கே உங்களுக்கு இடம் இருக்காது. அந்த அளவுக்கு தேவன் அமைக்கு குலுக்கி சரிந்துடும்படியாய் மணியிலே போடுகின்ற தேவனாக இருக்கின்றார். நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். கர்த்தர் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நம்ம எப்பெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோம், எப்பெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறோம்னா, எப்பெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்விலே செயல்படுவதற்கு நாம் அவருக்கு அனுமதி கொடுக்கின்றோம். நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி வந்து கடவுள் பார்த்து மக்கள் ஆசீர்வதிப்பாருன்னு இன்றைக்கி ஏன் மக்கள் ஏழையாக இருக்கிறாங்க? இன்றைக்கி ஏன் மக்கள் கர்த்தர் பார்த்து ஒருத்தர் நடத்துகிறேன்னு ஏன் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க? தேவன் இந்த பிரமாணங்கள் மூலமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறார். பிரமாணங்களுக்கு மதிப்பை கொடுக்கணும். இது ஒரு பிரமாணம், இது ஒரு தேவன் வைத்திருக்கிற ஒரு விதி. என்ன விதி? 10ல் 1 கொண்டு வந்து கொடுக்கும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்வதாக தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ என்னன்னா, கர்த்தருக்கு நம்முடைய அனுமதி தேவை. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ வந்து நான் வச்சிருக்க அந்த விதியை ஃபாலோ பண்ணுப்பா, லாவை ஃபாலோ பண்ணுப்பா, பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு. நான் என்ன பிரமாணத்தை வச்சிருக்கேன்? 10ல் 1 என்ற ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறேன். அதை நீ ஃபாலோ பண்ணு. நீ ஃபாலோ பண்ணினேன்னா, அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சேன்னா, உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்வில் வருவதற்கு நீ எனக்கு அனுமதி கொடுக்கின்ற. இது எப்படி இருக்குன்னா, என்னதான் வீட்டில் பேரண்ட்ஸ் சமைச்சு வச்சாலும் பிள்ளைங்க வாயை இறுக்கி முடி வச்சாங்கன்னா ஒன்றுமே சாப்பிடவே முடியாது. வாயை திறந்தாதான் உள்ள டபக்குன்னு உள்ளே போ, இல்லை அப்படின்னு சொன்னால் முடியவே முடியாது. அது ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்? என்னதான் சமைச்சு வச்சாலும் வாயை திறக்கிறது ஒரு பிரமாணம். ஏதோ வாய் திறக்காம ஏதோ உள்ளே போகுதா? ஒன்றும் சொல்லக்கூடாது. டிவி வழியாக போகும்னா அப்போ உங்களெல்லாம் பெட்டில் தான் போய் அட்மிட் பண்ணணும். என்னதான் சமைச்சு வச்சாலும் என்ன பண்ணணும்? அடுத்தது என்னங்க, எப்படி சாப்பிடணும்? வாயை திறந்து தானே சாப்பிடணும். அது ஒரு ரூல் தானே, அது பிரமாணம் தானே. அது பாட்டுக்கா இல்லைங்க, சமைச்சிட்டாங்க நான் நல்லா இருவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகுதான் தேவன்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் தேவன்கிட்ட கணக்கில் அடங்காத, எண்ணிக்கைக்கு அடங்காத, அல்லல்ல குறையாத இந்த உலகத்தில் 1000 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இன்னும் 1000 கோடி மக்கள் பிறந்தா கூட அவர்கிட்ட ஐஸ்வர்யம் குறையவே குறையாது. அப்போ நம்ம கொடுப்பதன் மூலமாக, தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிப்பதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் தேவனுக்கு ஒரு அனுமதி கொடுக்கின்றோம். பாருங்க, தேவன் இந்த உலகத்தில் வேதத்தில் தேவன் ஆசீர்வதித்த எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா, முதலாவது கர்த்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடமே பார்த்தீங்கன்னா கொடுக்கிற காரியத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். யார் யாரெல்லாம் பைபிளில் கர்த்தரை ஆசீர்வதிச்சாரோ, யார் யாரெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உள்ளே போனாங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியமே கிவிங் பாடத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவர் எதுக்காக கற்றுக் கொடுக்குறாரு? சொல்கிறாரு, இப்போ நான் உன் வாழ்க்கையில் என்ட்ராகணும்னா, நான் இறங்கி உன் வாழ்க்கையில் உன்னை பிளஸ் பண்ணணும்னா, ஆசீர்வதிக்கணும்னா, நீ வந்து கொடுக்க ஆரம்பித்தால் தான் என்னால் உன்னால் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை எல்லா வேத ஆசிரியர்கள் மூலமாக தேவன் நமக்கு காண்பிக்கின்றார். வந்து இந்த இடத்துல சொல்கிறோம் இல்லையா, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? பாருங்க, நம்ம வந்து கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். ஆமென். நல்லா புரிஞ்சு 11ஆம் வசனம் படிக்கிறேன். 3:11. இப்படி பண்ணும்போது பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தமாக கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். என்னன்னா, நீ கொடுத்துப்பாரு, நீ வந்து உன் வாழ்க்கையில் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நீ அனுமதி கொடுக்கறது மட்டும் இல்லை, உன்னுடைய வருமானத்தை இந்த பூமியில எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாதுன்றார். நல்லா கவனமாக கேளுங்க. சில பேர்லாம் பாருங்க, என்னதான் சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேன்னுங்க, என்னதான் சம்பாதிச்சாலும் அடுத்த 10 நாளுக்குள்ள காலியாக போயிடுதுங்க. என்னன்னு தெரியலைங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு விரக்தியாகவே இருக்குது, கஷ்டமாகவே இருக்குது. அதாவது இது எப்படின்னா, அந்த காலகட்டத்தில் விவசாய டேர்ம்ஸில் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. விவசாயம் நல்லா வளர்ந்துக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கனிகளை பட்சிக்கிற பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், பல பூச்சிகள்லாம் வந்து அந்த தாவரங்களை பாதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அறுவடை சுத்தமாக போயிடும். வந்து பார்த்துறீங்களா? இன்றைக்கி ஏன் வந்து உலகத்தில் வந்து உரங்கள் வர ஆரம்பித்தது, எதுக்காக மருந்துகள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க? ஏன்னா இதெல்லாம் அழிக்கிறதுக்கு. நான் சொல்கிறேன்,
இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பூமியின் கனிகளை பட்சிக்கிறவைகளை அழிக்கின்ற ஒரு பெஸ்ட்டு ஊராக இருக்குது, பெஸ்ட்டு மருந்து இருக்குது, டைத்து. தசமபாகத்தை கொடுக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே பாரு, உன் கனியை பட்சிக்க வருகிறவைகளை, உன் பிஸ்னஸை அழிக்க வருகிறவைகளை, உன் வருமானத்தை நசுக்க வருகிறவைகளை அவர் சொல்கிறாரு, உன் நிமித்தம் நான் அங்கே இறங்கி வேலை செய்வேன்றார். நான் கண்டிப்பாக மாவனை உள்ளே வருவேன், கையை வைப்பேன், தொற்றுவேன், என் பிள்ளைங்களுடைய பிஸ்னஸை நீ தொடுவேன், என் பிள்ளைங்களுடைய வருமானத்தை தொடுவேன், என் பிள்ளைங்களுடைய வருமானத்தை நீ அழிப்ப, என் பிள்ளைங்களுடைய வருமானத்தை தூக்கிட்டு போவேன். அவர் சொல்றாரு, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை, உன் வருமானத்தை பட்சித்து போடுகிறவைகளை, உன் பிஸ்னஸை பட்சித்து போடுகிறவைகளை, உன்னுடைய வியாபாரத்தை பட்சித்து போடுகிற, உன் கையில் இருக்கிற காசை வந்து சொல்லுவோம் வருதுங்க, காணாம போயிருதுங்க. நிறைய விசக்கிருமிகள் உலகத்திலிருந்து கடவுள் நம்ம கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் பட்சித்து போடுகின்ற காரியமா இருக்குது. ஆனால் டைத்து தசமபாகத்தை கொடுக்கும்போது கர்த்தர் பண்ணுற ஒரு விஷயம் சொல்கிறாரு, பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிற உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். இப்போ என்னன்னா, கொடுப்பதன் மூலமாக நல்ல கவனமாக கர்த்தருக்கு கொடுப்பதன் மூலம் என்னத்தை நம்ம காமிக்கிறோம்னா, என்னத்தை நிரூபிக்கிறோம்னா, அவர் நம்முடைய வருமானத்தை தடுத்து நிறுத்துகின்ற சில காரியங்களை அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்சார்ஜ் எடுக்கிறார், அவர் கேர் எடுக்கிறார், அவர் கவனிக்கிறார், அவர் வந்து அதை கவனிக்கிறார், அவர் இறங்கி வேலை செய்கிறார். ஆகதான் பாருங்க, ஒவ்வொரு டைம் நான் அதை அறிக்கை பண்ணுவேன், ஆண்டவரே டைத்தை கொடுக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், என்னுடைய வருமானத்தை இந்த பூமியில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, என் வருமானத்தை எதுவும் அழிக்காது, என் வருமானத்தை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நான் இப்படிப்பட்ட காரியத்தை டைத்தை எடுத்து கொடுக்கறதுனால என் லைஃப்பில் இப்படிப்பட்ட காரியம் வரவே வராது. திரும்ப சொல்கிறேன், தேவ பிள்ளைகளை, நீங்கள் டைத் கொடுக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த 10வது வசனத்தை விசுவாசிக்கிற நீங்கள் 11வது வசனத்தை விசுவாசிச்சு ஆகும். நிறைய பேர் 10ஓடு நின்றுடுறோம், 11க்கு போகிறது கிடையாது. நீ 11 போகணும், ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர், ஆகவே என் வருமானம் இந்த மாதத்தில் என் வருமானத்தை எதுவும் அழிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் பாருங்கள், இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், அப்போ தான் வருமானம் வரும் பாருங்க, அப்போ தான் தேவையில்லாத வியாதி வரும். வியாதி வந்தால் என்ன ஆகும், 10,000 சம்பாதிக்கிறோன்னா ஒரு சின்ன ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் வரட்டும், உடனே பார்த்தீங்கன்னா பெட்டில் போய் பிடித்து எல்லா காசும் வீணாக போக ஆரம்பிச்சிடும். அடுத்த சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த இப்படிப்பட்ட காரியத்தை உன் வாழ்க்கை நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், அதை கண்டிப்பேன். ஆமேன், சொல்கிறது புரியுதுங்களா? ஆகவே இந்த டைத் என்ற காரியத்தை சரியாக ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன், வியாதிகளுக்கும் மருத்துவத்துக்கும் கொடுக்கின்ற எல்லா காசும் மிச்சமாகி போய்விடும். ஆமேன். தேவையில்லாத செலவினங்கள்லாம் குறைக்கப்பட்டு போயிடும். இதை வந்து இப்படி சொல்கிற காட்டிலும் பயமுறுத்தி வச்சுட்டாங்க, பாருங்க கொடுக்கலனா அவ்வளோதான், அப்படி பயமுறுத்தி. நான் அப்படி சொல்ல, நீ கொடுக்குவதன் மூலமாக தேவன் உங்கள் நிமித்தமாக அவர் இறங்கி வேலை செய்கிறாரு. உங்கள் வருமானத்தை, உங்கள் கையில் வரக்கூடிய காசை அழிக்க நினைக்கின்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவர் கண்டிப்பேன்னு சொல்கிறாரு. அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமலும் போவதும் இல்லை என்று செயலில் கர்த்தர் சொல்கிறார். பலமில்லாமல் போகுதுன்னா இப்போ வருது இல்லை, ஒன்றக்கூடிய வரக்கூடிய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்பா அப்படின்றார். ஆமேன். என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மாதமும் நீ செலவு பண்ணி உன் கையில் மிச்சம் மீதி இருக்குன்றார், பலன் உண்டாகும். சில நேரத்தில் எடுக்க முடியல, ஏன்னா இதை சரியாக நம்மளால ஃபாலோ பண்ண முடியாததுனாலே தான். அப்போ சொல்றாரு, உத்தரவாதம் கொடுக்குறார், கேரண்டி கொடுக்குறார். தேவனை போல இந்த உலகத்தில் உத்தரவாதம் யாரும் கொடுக்கவே முடியாது. இந்த 3, 10, 11 வருஷம் மிகப்பெரிய ஒரு கேரண்டி, மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம். நீ கொடுத்து பாரு, உனக்கான வானத்தின் பலகங்களை திறக்கிறானா இல்லையான்னு பாரு, சோதிச்சு பாரு. பூமியின் கனிகளை பட்சிக்கிறவர்களை உன் நிமித்தம் நான் கண்டிப்பேன். இதெல்லாம் கர்த்தர் கேரண்டி, உத்தரவாதம் கொடுக்கிறார். தேவனே பாருங்க, தேவன் நமக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. தேவன் சொன்னாலே போதும், நம்ம வந்து விசுவாசிக்கலாம். இந்த மூளை இருக்கு பாருங்க, அநேக நேரத்தில் தேவன் சொல்றத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் இதெல்லாம் இப்படிலாம் ஏன் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, இப்படி சொல்லி உத்தரவாதத்தையும் அவருடைய வார்த்தையின் மீது ஒரு நம்பகத்தன்மையை தான் கர்த்தர் உருவாக்குகின்றார். ஆகவேதான் நான் சொல்கின்றேன், இப்படிப்பட்ட வெளிப்பாடு இல்லாமல் நம்ம தசமபாகம் காணிக்க கொடுப்பது வேஸ்ட், வீண். புரியுதுங்களா? அதுதான் அர்த்தமே தெரியாமல் கொடுக்கக்கூடாது. அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய் இதெல்லாம் கர்த்தர் அவர் அழிப்பேன்றார். பைபிள் புறப்பட்டிருக்கு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தில் படிக்கும்போது, அங்கேயும் நீதிமொழி எழுதின ஆக்கியோன் அழகாக சொல்கிறாரு பாருங்க. அங்கேயும் இதே தான் டைத்தை பற்றி தான் சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 10, 9, 10, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதிர்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். சொல்றாரு, நீ ஏன் கடைசியில் இருக்க தெரியுமா? கர்த்தர் என்ன நீ கடைசியில் வச்சுட்டப்பா அப்படின்றார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின்
கடைசி பலனாலும் என்று சொல்லல, முதற் பலன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணா, இப்ப முதற் பலனும் கர்த்தரை கனம் பண்ணுனா அவரு நம்மளை முதல்ல கொண்டு போய் வைக்கிறாரு. கர்த்தரை லாஸ்டா வச்சோம்னா நல்லா கவனமா கேட்கணும். கர்த்தர் லாஸ்டா கொண்டு போய் நம்மளை வைக்கல, அவர் வைக்கிற பிரமாணமே நம்மளை லாஸ்ட்ல கொண்டு போய் வைத்து விடும். அப்ப வெற்றியின் ரகசியம், செழிப்பின் ரகசியத்தையே கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாருன்னா முதலாவது. இது என்ன ஏன் முதலாவதுன்ற ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா, அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனம், மரியாதை, அன்பு. ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவரை என்ன பண்றோம்? கனம் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லும்போது என்ன பண்றோம்? முதல் பரிசுன்னு சொல்லும்போது என்ன பண்றோம்? மற்ற என்னதான் தேர்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ்னும் போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கின்ற ஹானர் இல்லைங்களா? இன்னைக்கு ஸ்கூல்ல, காலேஜஸ்ல, மற்ற இடங்கள்ல முதல் தரமான பரிசு கொண்டு போது எல்லா ஸ்டேஜில் நம்மளை கனம் பண்றாங்க. ஏன்னா நீ ஃபர்ஸ்டா கனம் பண்றாங்க. முதலாவது கொடுக்கும் முதல் காரியம் என்று வரும்போது கர்த்தர் சொல்றாரு, ஏன்பா நான் உன் தேவனா இருக்கிறேன், நான் உன் பிதாவா இருக்கிறேன், நான் உன் எஜமானா இருக்கிறேன், நான் கனத்தை எதிர்பார்க்க கூடாதா? நிச்சயம் கனத்துக்குரியவர். நான் சொல்ல உண்மையான சரியான கனத்துக்குரியவர் கர்த்தர் மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கலாம். அவர் சொல்றாரு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். கவனிச்சுப்பா, நிறைய நேரத்தில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் தான் வரும் இந்த வசனம் பார்ப்போம். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், என் களஞ்சியெல்லாம் பூர்ணமாய் நிரம்பும்னு சொல்கிறோம். ஆனால் தசமபாகமே கொடுக்காத ஆட்களுக்கு இது கிடையாது. முதற் பலனாக கர்த்தரை கனம் பண்ணுறவங்களுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். ஆமென். புரியுதுங்களா? சரி, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு நம்ம பதிலை பார்க்க போகிறோம். யாருக்கு கொடுப்பது என்ற ஒரு கேள்வி இன்னைக்கு சபைகளில் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பதிலை பார்க்க போகிறோம். தைத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கயா, இது யாருக்கு கொடுக்கணும்? தசம பாகத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இன்றைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஓகேங்களா? ஆகவே இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம தியானம் செய்வோம். ஓகே, ஒரு 2-3 வசனத்தை மட்டும் நான் காமிக்க போகிறேன். அதுலேருந்து பல காரியத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். கலாத்தியர்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு முதல்ல திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 6:6 வசனம். 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். படிச்சிங்களா? சத்தத்தை உயர்த்தி படிங்க. கலாத்தியர் 6:6. திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். புரிஞ்சிச்சா? பக்கத்தில் கேளுங்க, புரிஞ்சிச்சா? உபதேசிக்கப்படுகிறவன் நீங்க, உபதேசிக்கிறவனா யாரு? அது நான். இப்ப என்ன பண்ணணும்? அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணுமா? சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மைகளிலும். உங்களுக்கு எவ்வளவு நன்மைன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நன்மைகள். அவ்வளவு நன்மைகளிலும் நீங்க என்ன பண்ணணுமா? பகிர்ந்து. இது என்னப்பா டூ மச்சா இருக்குது, இது என்ன ஓவரா இருக்குது? ஓவரா இல்லைங்க, பைபிள் வசனம் அப்படிதான். ஏன் இதை சொல்றாருன்னா கவனமாக கேளுங்க. அநேகர் இந்த வசனத்தை கனம் பண்றதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவர் தான் நல்லா இருக்கிறாரு, அவருக்கு எதுக்கு நான் கனம் பண்ணணும்? அந்த பேச்செல்லாம் கிடையாது. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? வசனத்தை பார்க்கறது கிடையாது. கவனமாக கேளு, வசனத்தை பார்க்கறது கிடையாது. இந்த உலக பிரகாரமாக இருக்கின்ற சில காரியத்தை பார்த்துடுறோம். அவர் நல்லா இருக்கிறாருங்க, அவர் நல்ல வீட்டில் இருக்கிறாரு, கார் வச்சிருக்கிறாரு, எல்லாம் வச்சிருக்கிறாரு, அவர் நல்லா தான் இருக்கிறாரு, அவருக்கு எதுக்கு? அவர் தான் வீட்டில் நல்லா சாப்பிட்றாரு, நல்லா பண்ணுறேன், இதெல்லாம் அவருக்கு எதுக்கு? அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கோம். நான் சொல்கிறேன், அந்த கேள்வியை உங்கள் மனது கொண்டு போகக்கூடாது. நீங்கள் கொண்டு போகக்கூடிய காரியம் என்னன்னா, கலாத்தியர் 6:6 நான் சொல்லப்பட்டிருக்கோம்னா, திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கக்கூடவன். அதாவது தேவனை குறித்த ஒரு வெளிச்சம்தான் இந்த நன்மையை பகிர்ந்து கொடுக்கும்படி செய்கின்ற ஒரு காரியம். இந்த நன்மையை எப்படி பண்ண? நன்றியுணர்வோடு பண்ண வேண்டும். நல்லா கவனமாக கேளுங்க. சில விஷயத்தெல்லாம் மனதில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. சில காரியத்தெல்லாம் இதை பகிர்ந்து கொடுக்கறது கூட ஏதோ ஒரு வேண்டாம் வெறும் நன்றி உணர்வோடு. எப்படி நன்றி உணர்வோம்னா, அதாவது இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேன், இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதின் நன்றி உணர்வோடு நம்ம கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் பெஸ்டான ஒரு காரியம், சிறந்த ஒரு காரியம்.
கொடுக்கும்போது கொடுக்குற ஆளுக்கு தேவையா தேவையில்லையா என்று பார்த்து கொடுப்பது கிடையாது. இங்கே தான் நம்ம இடி வாங்கிடுறோம், இங்கே தான் அடி வாங்கிடுறோம். அவங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படி கிடையாது. நிறைய இடத்துல பாருங்க, நீங்கள் நிறைய இடத்துல பாருங்க, உபதேசிக்கிறவனுக்கு கொடுக்கறது கிடையாது. உபதேசிக்கிறவனுக்கு எந்த ஒரு காரியத்தையும் பகிர்ந்து கொடுக்கறது கிடையாது. மற்ற இடத்துல கொடுக்குறாங்க. ஏன்னா நான் சொல்றேன், அது தவறு. ஆனால் எந்த இடத்துல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீர்களோ அங்கு செய்ய வேண்டும். நீங்கள் எதாவது பாருங்க, பாஸ்டர் ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது. என்னைக்கு நான் இங்கே தேவையை உங்கள்கிட்ட சொல்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சில பேர் தேவை இருந்தால் சொல்லிட்டு பாஸ்டர் எதையும் கேட்கறது, கேட்டா அப்புறம் ஆமாம் செய்யலாம். நிறைய இடத்துல பாருங்கள், சபையில் பண்ணுற ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடையை பார்த்தீங்கன்னா, அவர் கேட்கட்டும் அப்புறம் நம்ம செய்யலாம் என்ற ஒரு மனநிலை தான் சபைக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, நீ கேட்டு செய்ய. அவர் உங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு அந்த மைண்ட் செட்டப்பை வைக்காத. நீ என்ன பண்ணுறன்னா, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறோம், உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கிறவன். அவ்வளோதான். நீங்கள் அந்த இடத்துல கிராஸ் கேள்வி வைக்க வேண்டிய, திரும்ப சொல்கிறேங்க, கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா, பாஸ்டர் என்ன தேவைன்னு சொல்லுங்கள், அதில்லை. சட்டையை பார்த்து பரவாயில்ல, அவர் தான் வார வாரம் புது புது சட்டையாக போடுறாருல்ல, அவர் சட்டை நிறையா இருக்குது, ஒரு சட்டையை எடுத்து கொடுத்து என்ன நிறைய பேர் பாருங்கள் அப்படிப்பட்ட என்ன அவருக்கு நிறையா இருக்குதுங்க. நம்ம ஆட்கள் பாருங்கள் எப்போதுமே பாருங்கள் இப்படி தான் கெட்டு போகிறது காரணமே அது கிடையாது. இந்த கிராஸ் கேள்விக்கு உங்கள் வாழ்க்கையில் இடத்தை கொடுக்காம, பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கலாத்தியரில் பவுல் சொல்லியிருக்கிறாரு, சகல நன்மைகளிலும் உபதேசிக்கிறவங்க. இப்போ யார் உபதேசத்தை இங்கிருந்து கேட்டுட்டு இருக்கிறேன், இவர் மூலமாக கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணும், சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு யார் போதிக்கிறார் என்பதை கொஞ்சம் பார்க்கணும். நிறைய இடத்துல பாருங்கள், போதிக்காத ஆட்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். எந்த இடத்துல நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீங்களோ அந்த இடத்துல கொடுப்பது என்பது சிறந்த ஒரு காரியம். உபதேசிக்கிறவனுக்கு புரியுதுங்களா? உங்கள் உபதேசத்தை கேட்காத எடுக்கணக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாத தடைகளுக்கு அது முக்கியமான ஒரு காரியம். அப்போ யாருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்? உபதேசிக்கிறவனுக்கு. சொல்லுங்க, உபதேசிக்கிறவனுக்கு. பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. பக்கத்தில் நம்ம பாருங்கள், இது யார்கிட்ட வசனத்தை பெற்றுக்கொள்கிறோமோ அங்கெல்லாம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அங்கெங்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள். அதுதான் பாருங்கள், வார்த்தையை கொடுக்குறார், மக்கள் பெறுகிறார்கள், அதன் விளைவாக நன்மைகளை பார்க்குறாங்க. இங்கே என்ன நடக்குது, எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க? நல்லா திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தை முக்கியம். இங்கிருந்து நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன், எதுக்கு என்னது வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறேன், எதுக்காக வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் முன்னுக்கு வரணும், நீங்கள் தரித்திரத்துக்கு போகக்கூடாது, இல்லாமைக்கு போகக்கூடாது, கஷ்டத்துக்கு போகக்கூடாது, பற்றாக்குறைக்கு போகக்கூடாது, கர்த்தர் நம்பி எப்படி மேலே வரணுன்ற காரியத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. நீங்கள் இதை பிடிச்சி நீங்கள் மேலே வரும்போது நீங்கள் யாரால் இப்போ ஆசீர்வதிக்கப்படுறீங்க? ஏங்க யாரால் வார்த்தையை கேட்குறீங்க? என்னங்க நீங்கள் இங்கே வரீங்களா, யாரால் வார்த்தையை கேட்குறீங்க? வார்த்தையை கேட்குறீங்களே, விசுவாசிக்கிறீங்களே, நன்மைகளை பெற்றுக்கொள்கிறீங்க. ஒரு மற்றவங்க கேட்குற மாதிரி தான் ஹோட்டலில் இங்கே சாப்பிட்றது, பில்லை பக்கத்து கடையில் போய் கொடுக்குறதாப்பா. இது எந்த விதத்திலும் இது நியாயம் கிடையவே கிடையாது. கவனிச்சிருக்கீங்களா? நான் அந்த மாதிரி உங்களை சொல்லி ரொம்ப சில்லியாக போகணுன்னு விரும்பலை. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு வழிகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அன்றைக்கி நேரத்தில் சபை என்ன பண்ணுச்சுன்னா, பிரசங்கியார்களுக்கு கொடுப்பதே கிடையாது. உபதேசிக்கிறவனுக்கு சபை கொடுக்கறது நிப்பாட்டி வச்சு என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? வீட்டுக்கு சில பேர் வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பாஸ்டர் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வரக்கூடிய டயத்தை வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்களாம் வருவாங்க ஐயா, வராங்களா, அவங்களுக்கெல்லாம் அப்படியே பிரித்து கொடுத்துருவேன். கவனமாக கேளுங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால், உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் கேட்கலாம், வீட்டுக்கு வர ஊழியக்காரர் வெறுமையாக விட்டுலாமாங்க ஐயா? கவனமாக கேளுங்க, நான் அதை நான் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. வீட்டுக்கு வர ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய அழுத்தமான ஒரு காரியம் கிடையாது. வீட்டுக்கு வர ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடாது, எதுவுமே கொடுக்கக்கூடாது, கொடுக்காமல் அனுப்புங்கன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று சொல்ல வருகின்றேன். ஏன் சொல்கிறேன்னா, அநேக நேரத்தில் எதையுமே நம்ம தலைகளாக பண்ணும்போது தான் பிரச்சனைக்குள்ளே போயிடுறோம். தேவனுடைய வார்த்தையை மீறி எகனைக்கு முகனையாக பண்ணுறதுனால தான். கவனமாக கேளுங்க, அநேக நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கெல்லாம் சில ஊழியக்காரர்கள்லாம் ஊழியம் இந்த உபதேசிக்கிறத விட்டுட்டு, எனக்கு தெரியும் பாருங்க, என்னுடைய வேலை உபதேசிக்கிறது, என்னுடைய வேலை
வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, உங்களுக்கு வசனத்தை கொடுக்கணும். ஏன் வசனத்தை கொடுக்கணும்? வசனத்தை கொடுத்தா நீங்கள் விசுவாசிக்க முடியும். விசுவாசிச்சு தான் கர்த்தரிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனால தான் வசனத்தை கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன், மிகப்பெரிய ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் கவனமாக கேளுங்க. ஊழியக்காரர்களை கர்த்தர் உயர்வாக வைத்திருக்கும் போது ஊழியக்காரர்களாகி நாம் கீழான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கவனமாக கேளுங்க. ஊழியத்துக்கு வந்த புதுசில் நான் இப்படிப்பட்ட ஒரு தரமான தீர்மானத்தை எடுத்தேன். சேலத்துக்கு வந்த புதுசில் நிறைய ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுத்தாங்க. என்ன ஆலோசனை கொடுத்தாங்க? பாஸ்டர், உங்களுக்கு மலேசியா டைரி இருக்குது, மலேசியா விசுவாசிகள் டைரி இருக்குது, சிங்கப்பூர் விசுவாசிகள் டைரி இருக்குது. ஒன்றும் இல்லை, வாரம் ஒரு கால் பண்ணி பேசினா போதும் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது அனுப்புவாங்க. நல்ல வேலைக்கு அப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியத்தெல்லாம் பண்ணலை. சில பேர் சேலத்துக்கு வந்த புது சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஐயா ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பெங்களூர் போயிடுவேன், அடுத்த வாரம் சென்னை போயிடுவேன், அடுத்த வாரம் ஒரு பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட் பண்ணால் ஒன்றில் வசனம் இருக்கிற வீட்டில் போய் கர்த்தவங்களை அனுப்ப ஜாப் பண்ண சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? என்னங்க, நான் ஊழியக்காரன் ஐடென்டி கார்டுக்காக என்ன பண்ணுவாங்க? வாங்க பாச கூப்பிட்டு ஏதாவது ஒரு 50 100 டீ கொடுத்து 50 100 கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சொன்னாங்க இப்படி பண்ணுங்க பாஸ்ட்னாங்க. நல்ல வேலைக்கு பாருங்கள், வசனத்தை தெரிஞ்சு நான் வசனத்தை தெரியலன்னா நான் அப்படி தான் பிச்சை எடுக்கிறேன். அந்த மாதிரி தான் இவங்களை போல் பிச்சை எடுத்து தான் ஒவ்வொரு இடமா அலைஞ்சிக்கிட்டு இருந்துப்பேன். நல்ல வேலைக்கு முடிவு பண்ணேன். அந்த மாதிரிலாம் இன்றைக்கும் பண்ணுறதில்ல, என்றைக்கும் பண்ணுறது கிடையாது. என்னுடைய வேலை உபதேசம் பண்ணுறது, உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கறது. வார்த்தையை கொடுத்து நீங்கள் ஆசிரியக்கப்பட்டு அது நிமித்தமாக கொடுத்தால்தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? முதலாவது தேவன் கொடுக்கிற நன்மைகளில் நீங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிறவனுக்கு முதலாவது கவனம் வைக்கிறோம். முதலாவது உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். யார்கிட்ட உபதேசத்தை கேட்கிறீங்க, யார்கிட்ட உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, யாருடைய வார்த்தையில் மேலே வருகிறீர்கள், எல்லாம் இங்கே வருகிறீர்கள். இங்கே வரும்போது முதலாவது உபதேசிக்கிறவங்க சகல நன்மைகளிலும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்க கடவீர்கள். ஆமென். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? நான் சொல்கிறேன்னு பவுல் ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, 1 கொரிந்தியர். நீங்கள் கேட்கலாம், என்னங்க பாஸ்டர் இது ஓவராக தெரியல, எப்படி இப்படி கேட்கலாம் அப்படின்னும் போது பவுல் கேட்குறாரு பாருங்க. இப்போ பவுல் கேட்டதான் நான் உங்கள் கேட்க போகிறேன். 1 கொரிந்தியர் 9:11 போவோம். 1 கொரிந்தியர் 9:11. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? பவுல் கேட்குறார், ஏன்பா உங்கள்கிட்ட சில காரியத்தை எதிர்பார்க்கிறேன்னா இது பெருசா என்ன பாஸ்டர் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லலாமா? சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுங்கன்னு எப்படி இந்த வசனத்தை சொல்லலாம்? நான் ஏன் எத்தனை அடிப்படையில் சொல்கிறேன்னா 1 கொரிந்தியர் 9:11 அடிப்படையில் சொல்கிறேன். சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுங்கள்ன்ற ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க. ஒவ்வொரு வாரம் இங்கே என்ன நடக்குது? ஹலோ, என்ன நடக்குது? ஞான நன்மைகள் விதைக்கப்படுகின்றது. ஆமென். விதைக்கப்படுது. நீங்கள் கேட்குறீங்க, ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அது நிமித்தமாக உங்கள்கிட்ட கேட்பதற்கு உரிமை இருக்குது. சகல நன்மைகளை பகிர்ந்து கொடுங்கள் நான் சொல்றதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா ஞான நன்மைகளை விதைத்திருக்கிறபடியினால். ஆமென். புரியுதுங்களா? நன்றி உணர்வோடு கொடுக்கணும். எஸ், இங்கே வந்தேன், தேவனுடைய இதுவரை கேட்காத சத்தியத்தெல்லாம் இங்கே கேட்டேன், இந்த இடத்துக்கு வந்தான் கேட்டேன், இந்த இடத்துக்கு வந்தால் இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் கேட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், சத்தியத்தை கேட்டேன், வளர்ந்தேன், இவ்வளோ காரியங்கள் இந்த சத்தியத்தை இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி ஆஸ்வதிக்கப்பட்டது தெரிந்தது என்றால் கண்டிப்பாகவே நீங்கள் நன்றி உணர்வோடு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். புரியுதா? பக்கத்துக்கு புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. ஓகே. அடுத்தது ஒரு கேள்வி என்னன்னா, அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த காலத்தில் அநேகர் சொல்கிற ஒரு காரியம், சில ஊழியக்காரங்க நாங்கள் காணிக்கெல்லாம் வாங்குறது இல்லை பாஸ்டர். இந்த காணிக்கெல்லாம் வாங்குறதுலன்னு சொன்ன எல்லா யாருன்னு சர்ச் பண்ணி பார்த்தா இவங்க எல்லாரும் பாருங்க ஒரு விதத்தில் கவர்மெண்ட் வேலை, ஏதாவது நிறைய பேர் பாருங்க கவர்மெண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. ப்ரைவேட் கம்பெனிக்கெல்லாம் சென்னை போன்ற சிட்டிஸ்லாம், பெங்களூர், சென்னை போன்ற சிட்டிஸ்லாம் இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊழியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியம் செஞ்சால் போதும், நமக்கு வருமானம் கை நிறைய சம்பாதிக்கிறோம், இந்த ஃபீல்டில் இருக்கும் அந்த ஃபீல்டில் இருக்கும், நிறைய சம்பளம் வருது, நம்ம வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, இவங்க காணிக்கைகள்லாம் வாங்குறது, நாங்களாம் காணிக்கைகள் வாங்கிறது இல்லை என்ற ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தவறான ஒரு காரியத்தை விசுவாசிகள் மத்தியில் விதைத்து விடுகின்றார்கள். கவனமாக கேளுங்க. ஒருவேளை நம்ம காணிக்கையை வாங்காமல் விட்டோம்னா, நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடைக்கல்லாக ஊழியக்காரர்களை மாறி விடுகிறார்கள். கவனிச்சிங்களா? இன்னும் சொல்ல போனால்
அவர்கள் விசுவாசிகளின் விசுவாசத்தை தடை செய்கிறோம். இன்னும் சொல்ல போனா விசுவாசிகளுடைய ஆசீர்வாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாகவே மாறிவிடுகின்றோம். கென்னத் சர்ச்சில் உரமா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை தாய், அவங்கள்ட்ட இருந்து ஒரு $5 தான் பாருங்க, அந்த $5 விதைச்சாங்க. கென்னத் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப பாவம், ரொம்ப ஏழை தாயாக இருக்கிறாங்களே, $5 கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த இவர் என்ன பண்ணார்னா இன்னொரு $50 கையில் கொடுத்து, அம்மா நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இன்னொரு $50 பிடிச்சிங்க, நீங்கள் ஏதோ குடும்பத்தை நடத்துன்னு சொல்லி $50 கொடுத்துட்டாராம். ஒரு கொடுத்த பிற்பாடு கொடுத்து இப்படி திரும்புகிறாராம். கர்த்தர் சொன்னாராம், ஹேகின், நீ அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்கிற, அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை தடுத்திருக்கிற, அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை தடுத்து இருக்கிற அப்படின்னு ஒன்றுமே இவர் சொன்னாராம். அந்த அம்மா எது கொடுத்தாங்கன்னா அவங்க விதைக்கிறாங்க, அந்த விதைப்பை நீ தடை பண்ணிட்ட, அந்த விதைப்பை நீ வந்து ஸ்டாப் பண்ணிட்ட, அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை நீ தடுத்து நிறுத்துன்னு சொன்னே. இவர் கூட இருக்க பிஏவை அனுப்பி அசிஸ்டன்ட் பாஸ்டர் முதல்ல அந்த அம்மாவை கூப்பிடுப்பா, அந்த அம்மா கூப்பிட்டு அந்த அம்மா கையிலுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னாராம். வந்து நல்லா ஞாபகம் இருக்குது பாருங்க, சேலத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தப்ப அழகம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்க. அங்கே இளம்பிள்ளை சர்ச்சுக்கு வருவாங்க. அன்றைக்கி நான் சேலத்துக்கு வந்த புதுசு அது. அப்போ அந்த மாங்காய் கொய்யாக்கெல்லாம் விற்க போவாங்க. விற்று அதனுடைய காசெல்லாம் நிறையா சேர்த்து வச்சு காணிக்கை போடுவாங்க. அப்படியே அதெல்லாம் மடித்து பார்த்தோன்னா ரூபா நோட்டாக மடித்து வந்து அப்படியே கொடுக்க வருவாங்க. சில நேரத்தில் அப்படியே ஒரு இதில் ஒரு பேக்கில் அப்படியே கொடுப்பாங்க, கையில் கொடுப்பாங்க பாருங்கள். எனக்கு அது வாங்குறதே கஷ்டமாக, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ தூரத்தில் வராங்க. இப்போலாம் பாருங்கள் வசதியாக ஒரே பஸ்ஸில் வந்துடுறாங்க. அப்போலாம் ஒரு 3 பஸ்ஸு பிடிச்சி வரணும். 3 பஸ்ஸு பிடிச்சி வரது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வேறு எங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ பேச்சுலர் வேறு இல்லையே, சாப்பாடு வேறு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவும் சாதாரண சாப்பாடு, நான்வெஜ்ஜு காலையிலேயே செஞ்சு பஸ்லேயே அவ்வளோ அதிகாலையில் செஞ்சு வருவாங்க பாருங்கள். வீடுக்கெல்லாம் போய் பார்த்தேன், இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த காசை கொடுக்கலாம்மா, இந்த நீங்களே வச்சுக்கிங்கன்னு நினைப்பு வரும்போது தான் இந்த காரியெல்லாம் மனசில் இல்லை நம்ம தடை பண்ணணும், அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நம்ம தடையாக இருக்கிறோம், அவங்களுடைய விசுவாசத்தை தடை பண்ணணும்னு சொல்லி அந்த காணிக்கையில் வாங்கி அவங்கள ப்ளஸ் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்திலலாம் ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது விசுவாசிகளில் காணிக்கை வாங்க மாட்டாங்க. சபையில் சொல்லிட்டாங்க, யார் வீட்டுக்கெல்லாம் காணிக்கலாம் வாங்க மாட்டாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் போகணும் போது ஒரு ஊழியக்காரர், ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு விசுவாச பிரசங்க என்ன சொன்னால், பாஸ்டர் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஊழிய அனுபவங்களாம் சின்ன வயசில் ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் கேட்கும் போதெல்லாம் சொல்லும்போது என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அதில் அனுபவம் உள்ள ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர் விசுவாசிங்க காணியை கொடுக்கும்போது அதை நீங்கள் வாங்கி அவங்கள ப்ளஸ் பண்ணுறதுக்கு, அதை ப்ளஸ் பண்ணணும், அதுக்கு தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் அது இப்படி வாங்காமல் போகும்போது அந்த வாரத்தில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தடுத்து நிறுத்துகிற மாதிரின்னு சொன்ன பிற்பாடு தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, விசுவாசிங்க வீட்டுகளுக்கு ப்ரேயருக்கு போனோன்னா அவங்க காணிக்கை கொடுத்தாங்கன்னா அதை வாங்க ஆரம்பிச்சது. கவனமாக கேளுங்க, என் மனதில் வாரம் இவங்கள மாதிரி 4 வீட்டுக்கு போய் $400 சம்பாதிக்கிறது கிடையாது. போனோம்னா அவங்கள ப்ளஸ் பண்ணிட்டு அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கலான்ற பிளான் தான். இப்படி தான் நான் உருவாக்கப்பட்டிருந்தேன் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் சில அனுபவமுள்ள ஊழியக்காரர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தக்கூடாது, அவங்க விசுவாசத்தை தடை பண்ணக்கூடாது என்பதை சொன்ன பிற்பாடு தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா காணிக்கைகளே வாங்க ஆரம்பித்தேன். அதே போல் ஒரு சில கேரட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணேன், யார்ட்டையும் வாங்க மாட்டேன். அப்புறமேட்டுக்கு தான் இதெல்லாம் ஊழியக்காரங்க சொன்ன பிற்பாடு தான், சில அனுபவம் உள்ள விசுவாச பிரசங்கியார்கள் சொன்ன பிற்பாடு தான் ரைட் ஓகே அவங்க ஆசீர்வாத தடையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக தான் வாங்க ஆரம்பித்தது. இப்போ புரியுதுங்களா? ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, சில பேர் ஒரு குரூப் வாங்குறதே கிடையாது. அது யாருன்னா சம்பாதிக்கிற குரூப் வாங்குறதே கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா வாங்குறதே குறிக்கோளாக இருக்கிற குரூப்பு. நான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்க இருக்குன்னு நினைக்க போச்சுட்டே வரேன். என்னைக்காவது என்னுடைய தாட்டில் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கணும் என்ற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. நல்லா திரும்ப சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கலாம் வாங்கணும் அது கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் இந்த வசனத்தை வச்சுருக்க இதை கடைப்பிடிங்க, கீழ்ப்படிங்க,
இதன் மூலமாக தேவன் சில பிரமாணங்களை வச்சிருக்கிறாரு, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு வழிகளை வச்சிருக்கிறாரு என்பதை காண்பிக்கிறேன்னு ஒழிய, மற்றபடி திரும்ப சொல்கிறேன், நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுலையும் என் மனதில் பணம் என்ற ஒரு காரியம் கிடையாது, இன்றைக்கும் இல்லை, எப்போதும் அந்த எண்ணம் வரவே வராது. ஏன்னா உள்ளத்தில் விதைச்சாச்சு. கர்த்தர் தான் நீங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் என்பதை விதைச்சிருக்கிறதுனால தான் நாங்கள் அப்படி போயிட்டே இருக்கிறோம். வந்து புரியுதுங்களா? திரும்ப சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பணம்னா அதே போகக்கூடாது, வாங்குவதே குறிக்கோளாக இருக்கக்கூடாது, கொடுக்கறதையும் தடை செய்யக்கூடாது. இதெல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டாங்க. இது எப்படி இருக்குதுன்னா பாருங்க, இந்த முடிஞ்சா கொடுங்க அப்படின்னு சொல்லுது. உங்கள்கிட்ட கேட்குறேன், முடிஞ்சா பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்கிறேன், இது நல்ல சத்தியங்களா? ஏங்க முடிஞ்சா பரிசுத்தமாக இருங்க, நான் உங்களை முடிஞ்சா ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சா சர்ச்சுக்கு வாங்க, முடிஞ்சா ஊழியம் பண்ணுங்க, முடிஞ்சா பைபிள் படிங்க, முடிஞ்சா பரலோகத்துக்கு வாங்க. இது இப்படிதான் இருக்குது. முடிஞ்சா காணியம், முடிஞ்சா இல்லை, தேவன் வச்சிருக்கிறார், இது சிஸ்டத்தை கர்த்தர் வச்சிருக்க, பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதை சொல்லி விடுறது. முடிஞ்சா கிடையாது. நான் சொல்றேன், பரிசுத்தமா இருக்கிறது முக்கியம் இல்லைங்களா? ஜெபம் பண்றது முக்கியம் இல்லைங்களா? சபைக்கு வருவது முக்கியம் இல்லையா? ஆத்துமாதாயம் பண்றது முக்கியம் இல்லையா? துதிக்கிறது முக்கியம் இல்லையா? அதே போலதான் இதெல்லாம் எப்படி முக்கியமோ அதே போல சரீரமாக்கி சபையிலே கொடுத்தல் என்ற ஒரு காரியமும் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமென். ஆகதான் அனுப்பப்படாவிட்டால் அவர்கள் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்புறதுக்கு சில காரியத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும் அல்லவா? சில பேர் இயேசு கிறிஸ்து காணிக்கை பெற்றாரா? சில பேருடைய கேள்வி, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது காணிக்கை பெற்றாரா? பவுல் ஊழியம் பண்ணும்போது காணிக்கை பெற்றாரா? அதெல்லாம் எடுத்து டீச் பண்ண போனோன்னா வேற மாதிரி இருக்கும். முழுக்க இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றாரா இல்லை, கூடவே ஒரு அக்கௌண்டரை கூட்டிகிட்டே போகிறாரு. பைபிளை போட ஆஸ்திகளால் ஊழியம் செய்து பெண்கள் டீம் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துல போய் இதை வாங்கிட்டு வைப்பா, அதை வாங்கிட்டு வைப்பா, இந்த கழுதியை அவுத்துட்டு வா, மேல் வீட்டு ஆயத்தம் பண்ணு, நீ ஏதாவது கொடு. இந்த மாதிரி தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசுறது பார்க்குறோம். அதே போல் பவுல் கூட பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கறத பற்றி போதிச்சிருக்கிறாரா? ஆமாம், நிறைய போதிச்சிருக்கிறார். இதெல்லாம் எங்கேருந்து போதிக்கிற? பவுல் போதிக்கிறது சில சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டில் இருக்குதா ஏன் தசம பாகம்லாம்? புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் மட்டும் இல்லைங்கோ, புதிய ஏற்பாட்டில் மொத்தத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ புதிய ஏற்பாடு வேணுமா பழைய ஏற்பாடு வேணுமா? இல்லைங்க, முதல்ல பழைய ஏற்பாடு போதும். பழைய ஏற்பாடு 10ல் 1 தான் கேட்குறாங்க, புதிய ஏற்பாட்டில் மொத்தமும் என்ன சொல்கிறோம்? 10ல் 1 ஆரம்பிங்களே அப்படின்றோம். அதுக்கு அந்த கனம், மரியாதை, அன்பு அதில் ஆரம்பிங்கன்னு சொல்கிறோம். ஆமென். பிலிப்பியர் 4:19 பவுல் போதிக்கிறார்ல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் உங்களுக்கு குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளாக நிறைவாக்குவார்னு சொல்லவில்லையா? கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. அப்போ என்னன்னா, கொடுக்கிறது என்பது தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு காரியம். யாத்திரை 35:21 போவோம். யாத்திரை 35:21. ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்தால், அபிஷேகம் வந்தால் அங்கே என்ன நடக்கும் என்றால் 35:21 எடுத்துக்குவோம், சேர்ந்து படிப்போம். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களை கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக, காணிக்கை என்று வந்தாலே எதை தான் நம்ம ஆட்கள் செலுத்தினாங்கன்னா முதல்ல வர்றதே கோல்டு தான். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க, இதில் எல்லாமே போடப்பட்டிருக்குது, எல்லாம் கோல்டு ஐட்டம் எல்லாமே போடப்பட்டிருக்கு. இது எப்படி நடக்குது? ஆவியானவர் இருந்தால் இந்த எழுப்புதல் உண்டாகும், அந்த எழுப்புதல் உண்டாகும். இந்த இடத்துல பாருங்க, எவர்கள் 21 பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழும்பி, இங்கே ஒரு எழுப்புதல் வருது. என்ன எழுப்புதல்? கொடுக்கறதுல ஒரு எழுப்புதல். ஆமென். நான் சொல்கிறேன், கொடுக்கறதில் எழுப்புதல் வர வேண்டும். ஆமென். இந்த பிரசங்கியார் தான் பாருங்க, மிகப்பெரிய சத்தியத்தெல்லாம் போதித்தவர், பாலும் தேனும் நான் ஓடுகின்ற நலமும் விசாலத்தெல்லாம் போதிக்க ஆரம்பிக்கிறார். நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, 2 Corinthians 3:8 சொல்லப்பட்டிருக்குது. 3:8
ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அந்த ஊழியத்தில் பொண்ணு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா இப்போ இந்த ஊழியத்தில் பொண்ணெல்லாம் வேற மாதிரி வரும். ஆமென், விசுவாசிக்கிறோம். புரியுதுங்களா? பழைய உடன்படிக்கையின் செய்யப்பட்ட அந்த ஊழியத்திலேயே கொடுக்கிற காரியத்தில் மகிமை இப்படிப்பட்டதாக விளங்கும் என்றால் புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தில் கொடுக்கப்படுகின்றது இன்னும் வேற லெவலில் விளங்க ஆரம்பிக்கும். ஆமென். விசுவாசம் கொடுக்க வைக்கிறது, பயம் சுயநலம் கொடுப்பதை தடுத்து நிறுத்துகின்றது. ஆகதான் பவுல் சொல்றாரு, உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுங்கள். சகல நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் உண்டானதை நீங்க கொடுக்க முடியும். இப்ப நீங்க நல்லா இருந்ததை கொடு, சகல நன்மைகள் நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றால் முதல்ல உங்களுக்கு என்ன நடக்கணும்? சகல நன்மைகள் உங்களுக்கு வந்தாலும் பகிர்ந்து கொடுக்க முடியும். நீங்க உங்கள்கிட்ட இல்லாமல் நீங்க பகிர்ந்து கொடுக்க முடியுமா? உலக சொல்லுங்க தான் அதாவது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நிறையா இருந்தால் தான் கொடுக்க முடியும். என்ன சொல்லுவாங்க அதுக்கு? நல்லா அழகாக சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினது தான். அப்போ நம்மள்கிட்ட நிறைய இருந்தாலும் கொடுக்க முடியும். நிறைய இப்போ பொன் கோல்டு இந்த இதெல்லாம் சொல்கிறீங்களே பாஸ்டர், பழைய ஏற்பாடு ஊழியத்தில் மகிமை அப்படி, புதிய ஏற்பாடு ஊழியத்தில் நிறைய மகிமை வரும்னா அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட லெவலில் வரணும்? சபையெல்லாம் என்ன பண்ணிருச்சு, நகையவே ஒழிச்சிருச்சு. அப்புறம் எப்படி வரும்? நகை போடக்கூடாது, நகை போட்ட தப்பு. பாஸ்ட் ஒய்ஃப் நகை போட்டிருக்காங்கப்பா, பாவம். யோசிச்சு பார்த்தீங்களா? மக்கள் எப்படிலாம் கவனிக்கிறாங்க பாருங்க. அது நல்ல சபையே கிடையாது. பாஸ்ட் ஒய்ஃபை நகை போட்டிருக்காங்க, அது நல்ல சபையை. அப்போ மோதிரம் போட்டிருக்கிறாங்க, அதனால என்ன பண்ணுவாங்க? பாஸ்ட் மோதிரம் போட்டு அதனால கெட்ட சபைன்னு சொல்லிட முடியுமா? இன்னும் கோல்டில் பிரேஸ்லெட்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான், கோல்டு செயின்லாம் போடணும்னு ஆசைப்பட்றேன் நான். அப்போ கெட்ட பாஸ்ட் ஆயிடுவேன் நான் வந்து. ஹலோ ஏங்க, இப்போ உங்களுக்கு நீங்கள் நிறையா வரும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோல்டு நிறைய விதைக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்கள்கிட்ட நிறையா இருக்கும்போது என்கிட்ட என்ன ஆகும்? அப்போ நிறையா வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க போடலாமா வேணாமா? இப்போ உங்கள்கிட்ட நிறையா இருக்கும்போது உங்கள் கண் உறுத்தாது. இப்போ இந்த மோதிரம் உறுத்தும். உங்கள்கிட்ட மோதிரம்னா என்கிட்ட மோதிரம் உறுத்தும். இப்போ உங்கள்ட்ட நிறைய இருக்கும்போது என்ன பண்ணாது? நம்மள்ட்டே நிறையா இருக்குதுப்பா, அது சும்மா பாவம், சின்ன மோதிரம் தானே போட்டிருக்கிறாரு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? உங்கள்கிட்ட ஒரு 1 கிலோ 2 கிலோ கோல்டு இருக்கும்போது நீங்கள் இந்த நான் கையில் போடுற பிரேஸ்லெட்லாம் கவனமாக இருக்குமா? நம்மள்ட்ட இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஆஸ்வதிக்கு போட்டு இவ்வளோ இருக்கும்போது அவர் சும்மா கொஞ்சம் தானே போட்டிருக்கிறாரு, நினைப்பு வருமா வராதா? சரி ஓகே, நான் என்ன சொல்கிறேன் கவனமாக கேளுங்க. அதாவது இவைகளை நீங்கள் சத்தியத்தை கேட்கும்போது சரீர நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். சரீர நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். வசனத்தை கேட்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொருக்கும் சரீர நன்மைகள் உண்டாவதாக, சரீர காரியத்தில் வாழ்ந்திருப்பீர்களாக, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக, சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே. ஆமென். மோசே சொன்னது போலவே இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிட்டார்கள். பொன்னோடும் வெள்ளியோடும் கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ண அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அப்போ முதலாவது என்ன பண்ணணும்? உபதேசிக்கிறவனுக்கு கொடுக்கணும். டைத் அண்ட் ஆஃபரிங் பாருங்கள். பண்டசாலையில் ஆகாரம் சாப்பாடு. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்க வேண்டும் என்றால் உபதேசிக்கிறவன் பண்டசாலை, இப்போ தேவனுடைய ஆலயத்திலிருந்து உங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தசம பாகத்தை உபதேசிக்கிறவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சட்டமாக இருக்கின்றது. 1 தீமோத்தேயு 5:17 போவோம். 1 தீமோத்தேயு 5:17. ஆகவே மற்ற இடங்கள் கிடையாது. உபதேசிக்கிறவனுக்கு, நீங்கள் எந்த சபையிலிருந்து உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த சபைக்கு 1 தீமோத்தேயு 5:17 எடுத்துக்குவோம், படிப்போமா? சேர்ந்து படிப்போம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஹலோ, நீங்க எங்களை எப்படி பார்க்கணுமா? நீங்க ஒரு பீஸ் சாப்பிட்டா பாஸ்ட் 2 பீஸ் சாப்பிடணும்னு என்ன வரணும்? ஹலோ, புரியுதுங்களா? இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும். யாருக்கு? விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள். இப்போ நாங்கள் வாரம் உங்களுக்காக எதில் பிரயாசம் எடுத்துட்டு இருக்கிறோம்? திருவசனத்திலும்
பிரசங்க உபதேசத்திலும் பிரயாசப்படு ரெட்டிப்பான கனத்திற்கு. அப்போ பிரயாசப்படுகிறவன் ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவானாக இருக்கிறான். இப்போ அதுக்கு ஆங்கில பதிப்பில் ஆம்பிளிஃபைட் பைபிள், நீங்கள் வீட்டில் ஆம்பிளிஃபைட் பைபிள் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இதுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்குது. கனம் என்பது வெறும் ஸ்தோத்திரம் பண்ணுறது மட்டும் நின்று இல்லை. கனம்னா ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திர. அப்போ ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட், ரெண்டு பிரைஸ் லார்ட் போகிறது சொல்லலை. ரெட்டிப்பான பாத்திரம்னா பாஸ் மற்றவங்க ஒரு பிரைஸ் லார்டியா பாஸ்ட்டுக்கு தோத்திரம் 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 அப்படி இல்லை. அதுக்குதான் பைபிள் கொஞ்சம் படிக்கணும். ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுது, let the elders who perform the duties of their office will be considered doubly worthy of honor and adequate financial support. பிராக்கெட்ல என்ன போடுறோம்? ஃபைனான்சியல் சப்போர்ட். இரட்டிப்பான பாத்திர கணத்திற்கு பாத்திரன்னு சொல்லும்போது என்ன போடப்பட்டா ஃபைனான்சியல் சப்போர்ட். புரியுதுங்களா? என்ன சப்போர்ட்? ஃபைனான்சியல் சப்போர்ட். எஸ்பெஷலி தோஸ் ஹூ லேபர் ஃபெய்த்ஃபுல்லி இன் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங். அப்போ ஃபைனான்சியலி சப்போர்ட், பொருளாதார உதவி. சொல்லுங்க, பொருளாதார உதவி, பண உதவி, இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்குது வந்து. அப்போ ரெட்டிப்பாய் கணம் என்று சொல்கிறார் ஊழியக்காரர்களை. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? யாருக்கு? விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் எதற்கு பாத்திராக என்னணுமா? ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திராக என்னணும். உலகத்தில் உங்கள் ரிலேஷன் நிறையா இருப்பாங்க, உறவினர்கள் நிறையா இருப்பாங்க. அவங்கள விட பாஸ்டா சில இங்கே இருக்கிற நிறைய விசுவாசிகளை பேர் சொல்லியே சொல்ல முடியும். வீட்டுக்கு போனோம்னா அவங்க மற்றவங்களை கனம் பண்ணுறது வேறு, என்னையே கனம் பண்ணுறது வேறு. சில வீடுகள்லாம் ஒவ்வொருத்தரையே பேர் சொல்லி சொல்லணும். நமக்கு டைம் இருக்காது, நேரம் அதுலேயே ஓடி போயிடும். சில பேர்லாம் பாருங்கள், நான் உள்ளே என்ட்ரானோன்னுமே பாருங்கள் ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவாங்க எண்ணுவார்கள். நல்லது, கர்த்தர் பார்க்குறார், கனம் பண்ணுறார். ஆமென். நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆமென். சொல்கிறது நல்லா புரிஞ்சிச்சா உங்களுக்கு வந்து? அதுதான் பாருங்க, உபதேசிக்கிறவர்களுக்கு சகல, முதலாவது காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர் ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்களாக எண்ண வேண்டும். புரியுதுங்களா? என்ன புரியும்? யாரு கொடுக்கணும் போது உபதேசிக்கிறவர்களுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற இந்த சபை பிரசங்கியாரை நீங்கள் எந்த அளவுக்கு கனம் பண்ண வேண்டும் என்றால், முதலாவது சகல நன்மைகளிலும் அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும் என்றால், விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. என்ன சொல்றாரு? அவனும் ஒரு வேலைக்காரன் தானப்பா, என் மந்தையில் அவனும் ஒரு வேலை. நானும் சொல்கிறேன், நிஜமாக நான் ஒரு வேலைக்காரன் தான். என்ன வேலைக்காரன்? கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கணும் ஒரு வேலைக்காரன். நீங்கள் எப்படி எல்லா காரியத்திலும் பிரயாசம்? நானும் பிரயாசம் எடுக்கிறேன், சும்மா இல்லை. வார வாரம் இங்கே பிரசங்கம் பண்ணுறது, இங்கே பிரசங்கம் பண்ணுறது, அங்கே பிரசங்கம் பண்ணுறது, மற்ற இடத்துல பிரசங்கம் பண்ணுறதெல்லாம், பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறது, சில பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில பிரயாசம் எடுக்கின்றோம். சும்மா போய் பண்ண முடியாது. அங்கே போனால் வாயை திறந்த கடை நிரப்ப முடியாது. எதுவும் ப்ரிப்பேர் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் போகவும் முடியாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கொடுக்கறத பற்றி இன்றைக்கி என்ன போதிச்சோம்? தசமபாகம் என்று சொல்லக்கூடியது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனம், மரியாதை, அன்பு. சொல்லுங்க, கனம், மரியாதை, அன்பு. நான் சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் வந்து காணிக்க போடும்போதெல்லாம் உங்கள் மனதில் வந்து என்ன இருக்கணும்னா இந்த எண்ணம் தான் இருக்கணும். யாரு கொடுக்க வேண்டும் என்றால் சபையை கொடுக்க வேண்டும். சபையில் விசேஷமாக பிரசங்கம் பண்ணப்படுகிறவர்கள், புரியுதுங்களா? விசேஷமாக பைபிளை போடப்பட சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சகல நன்மைகள், தேவனுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் சகல நன்மைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தால் தானே பகிர்ந்து கொடுக்க முடியும். ஆகவே தான் வரணும், வசனத்தை கேட்கணும். நீங்கள் சகல நன்மைகளிலும் நீங்கள் வாழ வேண்டும். வாழ்ந்தால் நான் சொல்கிறேன், அங்கே வந்து கொடுக்கலாமா வேண்டாமா, யாருக்கு அதாவது கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் உள்ளவங்க தான் கொஞ்சம் கிராஸ் கேள்வி, இவருக்கு அது இருக்குதே இது இருக்குதே அதெல்லாம் வசனத்தை மீறி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்லணும், வசனம் சொல்லப்பட்டிருக்கு, திருவசனத்தை பிரசங்கிக்கிறவனுக்கு உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பகிர்ந்து என்னது தெரியுங்களா? பகிர்ந்து என்னதுங்க? ஷேரு.
எல்லாத்திலுமே ஷேர். ஹலோ, கணவன் மனைவியில் இல்லைங்க, அதில் இல்லை, இது மற்ற எல்லா சகல நன்மைகளிலும். அதனால மனதில் கொண்டு போய் வைத்து சகல நன்மைகளிலும். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன சொன்னோம்? தீமோத்தேயுவின் மூலமாக விசேஷம் உபதேசிக்கிறவனுக்கு ரெட்டிப்பான கனத்திற்குரிய பாத்திரவான்களாக எண்ண வேண்டும். நீங்கள் எங்களை பார்க்கும்போதில் எப்படி எண்ணணும்? மற்றவங்களுக்கு கூட இவர் ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவன். ஏனென்றால் வெளியேற பெற்ற வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற மனுஷன். ஆமென். உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது வசனத்தை சுமந்து கொண்டு வருகின்றோம். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் வீட்டுக்கு வரும்போது, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். விலையேற பெற்ற வசனத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு கொடுப்பதற்காக. உங்களுக்கு என்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் இந்த வார்த்தை தான். ஆமென். உங்களுக்கு வந்து விலையேற பெற்ற ஒரு காரியம் என்னால் கொடுக்க முடியவில்லை என்றாலும் நான் சொல்கிற விலையேற பெற்ற இந்த வார்த்தையை கொடுக்க நான் கூச்சப்படுறது கிடையாது. நீங்கள் என்கிட்ட என்னத்தை மட்டும் எதிர்பார்க்கணும்? என்கிட்ட என்ன எதிர்பார்க்கணுங்க? வசனத்தை எதிர்பார்க்கணும். நீங்கள் சகல நன்மைகளும் பகிர்ந்து கொள்ளும். நாங்களும் பார்த்துங்க, பல காரியத்தை நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஆனால் செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை பல விதங்களை நாங்கள் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம். திறப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஒரு நாளும் மனுஷருடைய கை எதிர்பார்க்க கிடையாது. வசனத்தை சொல்கிறோம், நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் பண்ணுவீங்க, பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி செய்யுங்க. புரியுதுங்களா? பாஸ்டர் ஏதாவது சொல்லுவார், அப்போ நம்ம செய்யலாம். பாஸ்டர் ஏதாவது கேட்பார், அப்போ நம்ம கொடுக்கலாம். எழுந்து நிற்போம். ஆகவே பிரசங்கிக்கிறவங்க தேவையில்லையான்னு கொடுக்காதீங்க. அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அதன் அடிப்படையில் கொடுக்க போகிறேன். இந்த எண்ணம் தான் இருக்கணும். இங்கே வர ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், நீங்கள் இந்த வார்த்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை என்றால், நீங்கள் நல்லா இருப்பது உண்மைன்னா, நீங்கள் சமாதானமாக இருப்பது உண்மைன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உண்மை என்றால் நீங்கள் இங்கு விதைக்கலாம். இது தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின இடம். தசம பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் விதைப்பதற்கு தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின இந்த இடம். இதை விட்டுட்டு வேறு இடத்து பக்கம் கண்களை வைக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு சில ஊழியக்காரங்க வராங்களா, கொடுக்குறது தப்பு கிடையாது. ஆனால் முன்னுரிமை ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்க அப்படின்றால் உபதேசிக்கிறவனுக்கு. ஆமென். பண்டசாலையில் ஆகாரம், ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும் என்றால் ஊழியக்காரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆகாரத்தை ரெடி பண்ண முடியும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஆசாரியன் நன்றாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆசாரியன் அவன் நல்லா இல்லைன்னா எப்படி மக்கள் ஆசீர்வதிக்க முடியும்? ஆகவேதான் கர்த்தர் ஸ்பெஷலா ஆசாரியனை பல்வேறு விதமான ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிச்சிருந்தார். ஏன்னா நல்லா கவனிக்கணும், ஆசாரியன் நன்றாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் அவன் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வாதம் அந்த அந்த வருஷத்தில் ஆசாரியனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எல்லா சமஸ்த இஸ்ரவேலுமே தொய்ந்து போயிடுவாங்க. ஐயோ ஆசாரியன் இப்படி ஆச்சே, அவன் எழுந்து நின்னுல எங்களை ஆசீர்வதிச்சால இந்த வருஷத்தை நாங்கள் நல்லா இருப்போம். எல்லாருடைய கண்களும் ஆசாரியன் மீது இருக்கும். அவதான் பண்டசாலையில் ஆகாரம் உண்டாயிருக்கும்னா ஊழியக்காரன் நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். எங்கள் ஊழியக்காரன் நல்லா இருந்தால் தான் வார்த்தை கொடுக்கும். வாரம் எங்களுக்கு விசேஷமான வார்த்தை வரணும். ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரன் நல்லா இருக்கும். ஜெபம் பண்ணுறீங்களா? கம்மியாக வருது. உங்கள் ஜெபத்தில் ஊழியக்காரன் சுகம், பலன், சமாதானம், மெயினாக சமாதானம் முக்கியம். சமாதானம் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொண்டு போக முடியும். சமாதானம் இல்லைன்னா மேற்கொண்டு போக முடியாது இல்லைங்களா? பல காரியங்கள். அப்போ அதெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஏனென்றால் வாரந்தோறும் எங்களை ப்ளஸ் பண்ணுற வரணும், வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். வார்த்தையை கொடுத்து எங்களை ப்ளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். அப்போ தான் நாங்கள் இந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஓட முடியும். ஆமென். ஆகவே இன்னைக்கு கேட்ட வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கொடுக்குற காரியத்தை கொடுத்து சரியாக புரிந்து கொள்ளுங்க. தேவையில்லாத காரியத்தை உள்ளே கொண்டு போய் வைக்காது. இதுதான் பைபிள் ரூல்ஸ். பைபிளை உங்களுக்கு வேதத்திலேருந்து காமிச்சிருக்கிறேன். வேதத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் நன்றி செலுத்தும். ஸ்தோத்திரம் பிதாவே. இன்றைக்கு நேரம் கூட பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு கண்களை திறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பொருளாதார வாழ்வில் ஏன் பின்தங்கி இருக்கிறோம்? பொருளாதார வாழ்வில் ஏன் கடைசியாக இருக்கிறோம்? பொருளாதார வாழ்வில் ஏன் நாங்கள் வந்து சொல்கிற மாதிரி இல்லை என்பதற்கு காரணங்களெல்லாம் இன்றைக்கு பல விதங்களில் பார்க்க ஆரம்பித்தோம். நாங்கள் இந்த தசம பாகம் காணிக்கைன்ற முறைகளை நாங்கள் வந்து தவறாக புரிஞ்சு வச்சுருந்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய கண்களெல்லாம் திறந்துறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். நாங்கள் கொடுக்கறது கூட தப்பான முறையில் கொடுத்தோம், தப்பான ஆட்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் உபதேசிக்கிறவனுக்கு நாங்கள் இந்த டைத் அண்ட் ஆஃபரிங்கை நாங்கள் கொடுக்காமல் விட்டுட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். திரும்ப எங்களை புதுப்பிக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவை இன்றைக்கு புதுப்பித்தீரே, மனம் திரும்ப வச்சீரே.
திரும்ப அந்த ஆதி நிலைமைக்கு உம்முடைய சாயலுக்கு நேராக எங்களை திருப்பினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தசமபாகத்தின் மூலமாக உண்மை கனம் பண்ணுகிறோம், உண்மை அன்பு செலுத்துகிறோம், உங்கள் மரியாதை கொடுக்குறோம் கர்த்தாவே. அது மாதம் மாதம் அந்த காரியத்தை ரெகுலராக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற சத்தியத்தையும் புரிந்து கொண்டோம். நாங்கள் இங்கே வந்து இந்த வார்த்தையால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அது உண்மை என்றால் நாங்கள் அந்த நன்மைகளால் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தை புரிந்து கொண்டோம். இன்றையிலிருந்து நாங்கள் அதை செய்ய போகின்றோம். அதே போல எங்கள் உபதேசம் பண்ணுகின்ற, விசேஷமாக திருவசனத்தில் பிரயாசப்படுகின்ற எங்கள் ஊழியக்காரரை நாங்கள் இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்களாக எண்ண போகின்றோம். எங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும், எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ முதியவர்கள் இருந்தாலும், எங்கள் ஊழியக்காரர் திருவசனத்தில் பிரயாசப்படுகிற இவரை நாங்கள் இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவராக கனம் பண்ணுகிறோம், மதிக்கிறோம், மரியாதை கொடுக்கின்றோம். உம்முடைய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாரே கர்த்தாவே, அது நிமித்தமாக அவரை கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் பின்பற்றுவதனால் இன்றைக்கு உலக நாடுகளில் டாப் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறார்களே கர்த்தாவே. அதே போல் இன்றைக்கு நான் சொல்லி இங்கே இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய இவர்கள் அந்த இடத்தை பிடிக்கட்டும் கர்த்தாவே, அவர்களுக்கு மேலே நிற்கட்டும் கர்த்தாவே. அந்த குரூப், அந்த யூதர்கள், உண்மையான இரத்த வழியில் வந்த யூதர்கள், அவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலை எங்களை பார்க்கும்போது அவர்கள் ஆச்சரியப்படட்டும் கர்த்தாவே. ஓ, இப்படியும் இருக்குதா, இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்களா? நாங்கள் தான் நினச்சோம் உண்மையான ஆவி, நாங்கள் தான் உண்மையான இஸ்ரவேல் நினச்சா, ஆவிக்குரிய இஸ்ரவேல் கூட்டம் இன்னைக்கு உலகத்திலே டாப் 1 இருக்கிறது என்று அந்த யூதர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை எடுத்து நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. சகல நன்மைகளும் இவர்களுக்கு சம்பூர்ணமாய் உண்டாவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. சரீர நன்மைகள், ஏராளமான சரீர நன்மைகள் உண்டாவதாக. சுகம், பலன், பணம், பொருள், ஐஸ்வர்யம், பொன், வைரங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விலையேற பெற்ற காரியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை தேடி வருவதாக தகப்பனே. உம்மை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த கனம் உண்டாவதாக. நாங்கள் பரிசை திறக்கும் போது நீர் உம்முடைய மதகுகளெல்லாம் திறக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதம் இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாவதாக. உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் என்று சொன்னீரே. களஞ்சியங்களை ஸ்டாப் பண்ணுற, பேங்கை ஹேக் பண்ணுற எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போவதாக. கொடுக்கும்போது கர்த்தர் அதிலெல்லாம் இறங்கி வேலை செய்வேன் இருக்கிறீரே கர்த்தாவே. நீர் இறங்கி வேலை செய்வது நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கடைப்பிடித்து போகிறதால கர்த்தர் இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பண்ணுகிறார் என்கிற காரியத்தை கொடுத்து மகிழட்டும். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இறங்கி செயல்படுகிறார் என்கிற வெளிச்சம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா காரியத்திலும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். சுகத்திலும், பலத்திலும், போக்கிலும், மரத்திலும் நல்ல பாதுகாப்பை நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.